ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டைம் டிராவல் கதையை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோட் பை எபிசோடாக போட்டிருப்போம். ஸோ அப்படி தனித்தனியாக போட்டதுனாலையோ என்னவோ தெரியல, அந்த வீடியோஸ்லாம் சரியாக போகலை. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. சப்போஸ் பார்க்கலனா ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் டைமுக்கு ஒரு ஒர்த்தான கதை. இந்த கதையோட ஸ்டோரியே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கதையில் வர ஹீரோவுக்கு அவரை சுற்றி யாராவது ஒருத்தர் இறந்து போக போகிறாங்க அப்படின்னா உடனே இவர் ஒரு டைம் லூப்ல மாட்டிப்பாரு. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா திரும்ப டைம் ரீசெட் ஆகும். நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இறந்து போன அந்த பர்சனை நம்ம ஹீரோ காப்பாத்தினாதான் அந்த லூப்ல இருந்தே அவரு வெளியே வருவாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா 2018 வருஷத்துல ரிலீஸ் ஆன எரேஸ்டுன்ற ஒரு ஜாப்பனீஸ் டைம் டிராவல் சீரீஸா பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள மல்லாக்கா படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருல, இவரோட பேர் தான் சட்டாரு. இவர் ஒரு காமிக் புக் ஆர்டிஸ்ட். இவரோட வாழ்நாள் லட்சியமே ஒரு சூப்பரான காமிக்ஸை வரையணும்ன்றது தான். அதுக்காக நம்ம சட்டாரு ஏறாத கம்பெனி கிடையாது. தம்பி, உன்னோட கதை ஓகே தான், ஆனா அந்த கதையோட கனெக்ட் ஆக முடியலப்பா. அதனால என்ன பண்ற, நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பரான காமிக்ஸா கொண்டு வா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்புறாங்க. இதே மாதிரி நம்ம சட்டாரு எங்க போனாலும் அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரோட திறமையை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம சட்டாரு ஒரு பிரிட்ஜு கீழே இருக்காரு. அவ்வளவுதான், நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நமக்கு யாரும் வாய்ப்பே தர மாட்டாங்க. வாழ்க்கை இப்படியே போயிட போகுது போலன்னு அவர் வரைஞ்ச காமிக்ஸ் எல்லாத்தையும் அந்த பிரிட்ஜு கீழே தூக்கி போட்டுட்டு அவரு நேரா போய்கிட்டே இருக்காரு. இப்படியே அவரு சும்மா இருந்தா வேலைக்கே ஆகாது. ஏதாவது ஒரு பொழப்ப பார்த்தாதான் வண்டி ஓடும் ஊருக்குள்ள. அதனால நம்ம சட்டாரு ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட்ல டெலிவரி பாயா வேலைக்கும் சேர்றாரு. நம்ம சட்டாரு கூடவே ஒரு கோ ஒர்க்கரா ஒரு டெலிவரி கேர்ளும் இருக்காங்க. அவங்க பேரு கேட்டகிரி, நம்ம கேட்னு கூப்பிடலாம். சட்டாரு எப்பவுமே சோகமா தான் இருப்பாரு. ஆனா அந்த கேட்ன்றவங்க தான் சட்டாரு கிட்ட போயிட்டு காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 ஆர்டர் வருது. அதை டெலிவரி பண்றதுக்கு நம்ம கேட்டும் சட்டாரும் போறாங்க. பீஸாவை வாங்கிக்கிட்டு அவங்க அவங்களோட பைக்ல வச்சுட்டு போறதுக்கு முன்னாடி இந்த கேட்டு சட்டாரோவை பார்த்து, ஓர வழியில பீஸாவை எதுவும் தின்னுட போற அப்படின்னு சிரிப்பே வராத ஒரு காமெடியை போட்டு அந்த அம்மா அங்க இருந்து போகுது. ஆனா நம்ம சட்டாரு தான் முரட்டு ஆளாச்சே. வைகை புயல் வடிவேலே வந்து காமெடி பண்ணாலும் அவரு சிரிக்க மாட்டாரு. இதெல்லாம் ஒரு காமெடியானு கண்டுக்காம டெலிவரி பண்ண அவரு போயிடுறாரு. போற வழியில ஒரு சிக்னல்லையும் நிக்கிறாரு. ரோட்ல என்ன நடக்குதுன்னு அப்படியே நோட்டம் விடுறாராமா. ஒரு 3 ஸ்கூல் பொண்ணுங்க ரோட கிராஸ் பண்றாங்க. ஆப்போசிட்ல இருந்து ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ரோட்ல ஒரு கூல்ட்ரிங்க் இருக்கு. அதை ஒரு ட்ரக் வந்து ஏத்த அப்படியே அது சப்பையாயிடுது. அப்புறம் ஒரு குட்டி பையன் ரோட கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிக்னலும் போட்டாங்க. நம்ம சட்டாரவும் ஃபுட்டை டெலிவரி பண்ண போய்கிட்டே இருக்காரு. அப்படி போகும்பொழுது அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு லாரியும் போகுது. ஆனா அதை நம்ம சட்டாரோ கண்டுக்காம அப்படியே போய்கிட்டே இருக்காரு. சடனா பார்த்தா ஒரு சிக்னல்ல நிக்கிறாரு. அட என்னடா, அதுக்குள்ள இன்னொரு சிக்னலான்னு அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போதுதான் ஒரு 3 ஸ்கூல் பொண்ணுங்க ரோட கிராஸ் பண்றாங்க. ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ரோட்ல ஒரு கூல்ட்ரிங்க் டப்பா இருக்கு. அதை ஒரு ட்ரக் மோதி அது சப்பையாகுது. பக்கத்துல ஒரு பையன் ரோடு கிராஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படின்னா ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்லாம் திரும்ப நடக்குதா சட்டாரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. ஏன்னா நம்ம சட்டாரோவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சட்டாரோவுக்கு பக்கத்துல அவரை சுத்தி யாராவது ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வருது அப்படின்னா நம்ம சட்டாரோ ஒரு டைம் லூப்ல மாட்டிப்பாரு. அவங்க உயிரை காப்பாத்தினாதான் அவரால் அந்த லூப்ல இருந்தே வெளியே வர முடியும். இந்த மாதிரி நடக்கிற வித்தியாசமான விஷயத்த நம்ம சட்டாரோ ரிவைவல்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய தடவை இவருக்கு ரிவைவல் நடந்திருக்கு. இப்ப வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சா, யாருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையேன்னு அவரு வண்டியை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. யாரோட உயிருக்கு இங்க ஆபத்துன்னு அப்படியே சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே வரும்போதுதான் இவருக்கு ஆப்போசிட்ல ஒரு லாரி வரும்ல. அந்த லாரியோட டிரைவர் அன்கான்சியஸா இருக்காரு. இப்ப லாரி ஸ்ட்ரைட்டா அது மட்டும் போய்கிட்டே இருக்கு. இப்படி கண்ட்ரோலே இல்லாம போற அந்த லாரி ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் மேல மோத போகுது. அதனாலதான் லூப் நடக்குதுன்னு உடனே இவரு டெலிவரி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு வண்டியை திருப்பி வேகமா அந்த லாரி கிட்ட போறாரு. அந்த லாரியோட டிரைவர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஓட்டிக்கிட்டே இவரு கத்துறாரு, யோ டிரைவர் எழுந்திரியா எழுந்திரியான்னு. ஆனா அந்த டிரைவர் தான் அன்கான்சியஸா இருக்காரு. சட்டாரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ரோட கிராஸ் பண்ற அந்த பையனை காப்பாத்தணும்னு இவர் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டியுடைய ஹாரன் அழுத்த அந்த சவுண்ட் கேட்டு அந்த குட்டி பையனும் ரோட கிராஸ் பண்ணாம ஓரமா ஒதுங்கிக்கிறான். அதனால அந்த லாரி அந்த சின்ன பையன் மேல ஏத்தாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது. இவரும் அந்த லாரி கூடவே போறாரு. ஏன்னா சட்டாரோ அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டாரு. ஆனா அந்த லாரி டிரைவர் இன்னும் ஆபத்துல தானே இருக்காரு. அதனால யோ டிரைவரே எழுந்திரியான்னு கத்துறாரு. இது எல்லாத்தையும் நம்ம கேட் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சட்டாரோ முரட்டு ஆளா அந்த லாரி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. சட்டாரோவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாரு அந்த லாரி டிரைவரை கான்சியஸ்க்கு கொண்டு வர. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணும் பொழுது இடையில ஒரு கார் வந்துருது. அந்த கார் மேல நம்ம சட்டாரோடைய வண்டி மோதி பறந்து போய் விழுறாரு. சட்டாரோக்கும் பயங்கரமா அடிப்படுது. 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சட்டாரோ கண்ணை முழிச்சு பாக்குறாரு. பக்கத்திலேயே நம்ம கேட்டும் இருக்காங்க. நீ யாரு, எப்படி இங்க வந்தன்னு ஏதாவது உனக்கு தெரியுமா? உடனே சட்டாரோவும், என்னோட பேரு சட்டாரு, நான் ஒரு பீஸா கடையில ஒர்க் பண்றேன். ஒரு சின்ன பையனை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ண போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல சட்டாரோ, உன் மண்டையில எந்த அடியும் பரல, நீ நார்மலா தான் இருக்க. அதோட அந்த லாரி டிரைவர் ஹார்ட்
அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் இப்படின்னு கேட் கேட்க நம்ம சட்டாரோ சம்பந்தமே இல்லாம நீ எதுக்காக வேலை செய்யற, ஏன்னா எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை நானே என்னோட காசுல செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் அந்த பிஸா கடையில ஒர்க் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ அப்படியா, ஆனா உன் லட்சியத்தை யாராவது பார்த்து இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? எனக்கு அப்படி நடந்ததுன்னு இவர் சோகமா சொல்றாரு. ஏன்னா நம்ம சட்டாரோவுக்கு ஒரு காமிக் ரைட்டரா ஆகணும்னு அவ்வளவு ஆசை, ஆனா எங்க போனாலும் அவருக்கு யாரும் வாய்ப்பு தரவே மாட்டாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் கேட் கிட்ட சொல்லி அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரா. உடனே கேட்டும் நீ என்ன பண்ற, உன் லட்சியத்தை பத்தி நிறைய பேர்கிட்ட சொல்லு, நீ எவ்வளவு பேர்கிட்ட சொல்றியோ எந்த அளவுக்கு அதை நம்புறியோ அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. அதோட நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு போகலன்னு வச்சுக்கேன், அந்த சின்ன பையன் இறந்தே போயிருப்பான், உன் மேல வச்சிருந்த மரியாதை எங்கேயோ போயிடுச்சு. சோ இன்னைக்கு ஈவினிங்கே உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்களா, உங்க அம்மாவும் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க, சரி நான் போயிட்டு வரேன் பாய்னு கேட் அங்க இருந்து போயிடுறாங்க. ஈவினிங் டைமும் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சட்டாரோவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட வீடு ஓப்பன்ல இருக்கு. சோ இதோ ஒரு திருடன் உள்ள வந்திருக்கான்னு உள்ள போய் பார்த்தா அது சட்டாரோடைய அம்மா. அம்மா இது ஒன்றும் கிராமம் கிடையாது, சிட்டி, டோர் எல்லாம் இப்படி ஓப்பன்லயே வைக்க கூடாது, சோ எப்பவுமே அதை லாக்லயே வச்சுக்கிட்டு இருங்க. ஆமா எப்ப ஊருக்கு கிளம்ப போறீங்க, என்ன இப்பதான் வந்து அதுக்குள்ள போக சொல்ற, இல்லம்மா நான் என்னோட காமிக்கை எழுதணும். எங்க பாரு சட்டாரோ, அம்மா கொஞ்ச நாள் உன் கூட தான் இருப்பேன், அது வரைக்கும் இந்த காமிக்கை கீமிக்கை எல்லாத்தையும் தூக்கி போடு, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நம்ம சட்டாரோ சரி ஓகேமான்னு சொல்றாரு. நைட் டைம் ஆகுது. அம்மா உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிவில ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு 7 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு காணாம போய் இப்ப திரும்பவும் பத்திரமா கிடைச்சிட்டாங்களாம். இந்த நியூஸை பார்க்கும் பொழுது அம்மாவுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அந்த நேரம்னு பார்த்து பின்னாடி சட்டாரோவும் சரிம்மா நான் தூங்க போறேன் அப்படின்னு போகும்போது சட்டாரோ ஒரு நிமிஷம், சின்ன வயசுல நீ 5வது படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உனக்கு ஞாபகத்துல இருக்கா? இல்லம்மா எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லையே. எது என்னவோ சட்டாரோ, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சட்டாரோவுக்கு புரியல என்ன இன்சிடென்டா இருக்கும்னு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக் ஷாப்புக்கு போறாரு. அந்த கடையில ஜப்பான்ல நடந்த பெரிய பெரிய கிரைம்ஸை பத்திலாம் ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல அம்மா சொல்லிருப்பாங்கல்ல சட்டாரோ 5வது படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு, அந்த இன்சிடென்ட்டை பத்தி போட்டிருக்காங்க. 1988வது வருஷத்துல ஸ்கூல் படிக்கிற ஒரு 3 பசங்களை ஒரு சீரியல் கில்லரு கடத்தி கொன்னு இருக்கான். இறந்து போன அந்த 3 பேர்ல 2 பேரு நம்ம சட்டாரோட ஃப்ரெண்ட்ஸ், ஹிரோமின்ற ஒரு பையன், அப்புறம் காயோன்ற ஒரு பொண்ணு. அதோட இந்த பசங்களை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண அந்த சீரியல் கில்லரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரோட பேரு யூகின்னு சொல்லப்போனா நம்ம சட்டாரோவுக்கு யூகிய ரொம்ப நல்லாவே தெரியும். சின்ன வயசுல நம்ம சட்டாரோவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது ஸ்கூல்ல, ஆனா யூகி தான் நம்ம சட்டாரோ கிட்ட பேசுறாரு. எங்க பாரு சட்டாரோ, உன்னோட கிளாஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இருக்காங்கன்னு நல்லா பாரு, கிளாஸ்ல ஜாலியா பேசுறவங்க, ஜோக் அடிக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறவங்க, மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுறவங்களுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும்னா நீயும் அவங்கள மாதிரியே காப்பி பண்ணு, அதுக்காக வெக்கலாம் படாத அப்படின்னு இவரு தான் நம்ம சட்டாரோவுக்கு சின்ன வயசுல மோட்டிவ் எல்லாம் பண்ணுவாரு. அதனாலேயே யூகிய சட்டாரோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த 3 பசங்களையும் கொன்னது இந்த யூகி தான். யூகி ஒரு சீரியல் கில்லர்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே யூகி ஜெயில தான் இருக்காரு. இதெல்லாம் சட்டாரோவும் பாக்குறாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதோட அவருக்கு பிடிச்ச யூகியும் இப்ப ஜெயில இருக்காரு. நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இதுக்கு மேல அவரால் என்ன பண்ண முடியும்? ஈவினிங் டைமும் ஆகுது. சட்டாரோ அம்மா கூட ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அம்மா சொல்றாங்க, உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா இந்த ஊர்ல? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் கிடையாதுமா, காமிக்ஸ் எழுதவே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. ஓ அப்படியா சொல்ற அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே வராங்க. அப்ப ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கு. அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க. இதை நம்ம சட்டாரோவும் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போதுதான் சட்டாரோ அப்படின்னு ஒரு குரல். என்னடான்னு பார்த்தா நம்ம கேட்டு. அம்மா கேட்டை பார்த்த உடனே என்னடா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொன்ன, அப்ப இந்த பொண்ணு யாரு? அம்மா இது ஜஸ்ட் கூட வேலை பார்க்குற பொண்ணுமா. உடனே நம்ம கேட்டு உங்ககிட்ட ஒன்னு கொடுக்க மறந்துட்டேன் சட்டாரோ அப்படின்னு பக்கத்துல வரும்பொழுது கால் தடிக்க அந்த பொண்ணு கீழே விழுறா. அதை பார்த்த உடனே அம்மா ஓடி போயிட்டு உனக்கு எதுவும் ஆகலன்னு தூக்கி விட போறாங்க கேட்ட. எங்க நம்ம சட்டாரோவும் ஒழுங்கா நடக்க தெரியாம உளுந்து வாடுறாளேன்னு இவரும் பக்கத்துல வரும்பொழுது டக்குன்னு அந்த ரிவைவல் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு டைம் லுக்குள்ள ஒரு மாற்றாரு. இப்ப சடனா சட்டாரோ அவங்க அம்மா கூட ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை அவங்க அம்மா கூட சண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்கு. அம்மா சமாதானப்படுத்துறாங்க. சோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ ரிவைவல் ஸ்டார்ட் ஆகி நம்ம லூப்ல மாட்டிக்கிட்டோம். நம்மள சுத்தி எங்கேயோ ப்ராப்ளம் நடக்க போகுது. அம்மா நல்லா சுத்தி வாட்ச் பண்ணுங்கம்மா, ஏதோ ஒண்ணு எனக்கு தப்பா தோணுது இப்படின்னு சட்டாரோ சொல்ல, அம்மாவும் இதே மாதிரி நீ ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லிருக்கல அப்படின்னு அம்மாவும் சுத்தி முத்தி பாக்குறாங்க ஏதாவது தப்பா நடக்குதான்னு. சோ அப்படியே அவங்க பார்க்கும்போதுதான் ரோட்ல ஒரு ஆளு ஒரு குட்டி பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு ரோட கிராஸ் பண்ண ரெடி ஆகுறாரு. ஆனா சட்டாரோட அம்மா அந்த பர்சனை பார்த்த உடனேயுமே அந்த பர்சனும் நோட் பண்றாரு நம்மள யாரோ பாக்குறாங்கன்னு. உடனே அந்த குட்டி பொண்ணோட கையை விட்டுட்டு அந்த பர்சன் நேரா ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து போயிடுறாரு. அம்மாவும் அந்த காரை பாக்குறாங்க. உடனே அவங்க மொபைல்ல ஏதோ ஒன்னு நோட் பண்றாங்க. சோ இப்படி அம்மா இங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது சட்டாரோ அப்படின்னு ஒரு குரல். பார்த்தா நம்ம கேட்டு தான். உங்ககிட்ட ஒன்னு கொடுக்க மறந்துட்டுன்னா அவங்க முன்னாடி வருவாங்க, தடுக்கி கீழே விழுவாங்க. சட்டாரோவும் பார்த்து காலவை ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. என்னது ஆபத்தா? சரி ஓகேன்னு அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்து வராங்க. கேட்டு கீழே விழவே இல்லை. இப்போ சோ நம்ம சட்டாரோவுக்கும் அந்த ரிவைவல் வந்து ஸ்டாப் ஆகி லூப்ல இருந்து
வந்து அவர் வெளியே வந்துடுறாரு. சட்டாரோ என்ன நினைக்கிறாருன்னா, கேட் வந்து தடிக்கு கீழே விழுவாங்கல்ல, அதுல இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக தான் இந்த லூப் உருவாகி இருக்கு. இப்ப நம்ம கேட்டை விழாம காப்பாத்திட்டோம், சோ லூப்பும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த ரோட் கிராஸ் பண்ற அந்த பர்சன் அந்த குட்டி பொண்ணை கடத்த ட்ரை பண்ணிருக்கான். சோ இந்த கிட்னாப்பிங்க தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லூப்பே உருவாகி இருக்கு. ஆனா அம்மா கரெக்டா அந்த கிட்னாப்பரை பார்த்த உடனே அந்த கிட்னாப்பரும் பயந்து குழந்தைய விட்டுட்டு போனதுனால அந்த லூப் இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயம் எதுவும் நம்ம சட்டாரோவுக்கு சுத்தமா தெரியாது. கேட்டும் பக்கத்துல வராங்க. சட்டாரோ, இது யாரா? இது என்னோட அம்மா. ஓ அம்மாவா? நான் உன்னோட சிஸ்டர்னு நினைச்சேன். ஆன்ட்டி, நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க அப்படின்னு இந்த அம்மா நங்கோரத்தெல்லாம் போடுறாங்க. ஏன்னா கேட்டுக்கு சட்டாரோவை ரொம்ப பிடிக்கும். எப்படியா இருந்தாலும் சட்டாரோவோட அம்மா தானே மாமியாரா வர போறாங்க. அதனால இப்பல இருந்தே பிட்டு போடுறாங்க. அம்மாவும் கேட் கிட்ட இன்னைக்கு நைட்டு நான் கறிக்குழம்பு ஆக்குறேன், வந்து சாப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, எனக்கு கறிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு அம்மாவும் கேட்டும் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவரு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு அட இங்க என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பின்னாடியே அவரும் வீட்டுக்கு போறாரு. அம்மா சமைச்சு முடிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கேட்டு, என் பையன் எப்படி நல்லா சூப்பரா பேசுவானா? அவன் பேசியது வரைக்கும் நான் 4 வார்த்தை தான் கேட்டிருக்கேன். ஹாய், ஹலோ, ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு, போயிட்டு வரேன், இவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த வார்த்தையும் அவர் பேசவே மாட்டாரு. அதோட அம்மா, இதை நான் சொல்லியே ஆகணும், உங்க கறி குழம்பு வேற லெவல்னு பாராட்டி தள்ளுறாங்க கேட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்டும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அம்மா சட்டோரு கிட்ட, பாரு இந்த பொண்ணு எவ்வளவு சூப்பரா பேசுறா, இந்த பொண்ணு கூட ஜாலியா பேசி லவ் பண்ணுவியா? அதை விட்டுட்டு என்னடா நீலாம்? அட அதை விடுமா, ஈவினிங் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கணும், உன்னை பார்க்க சொன்னல, நீ கூட எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்தது உன் முகமே, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா, யாரோ ஒருத்தன் ஒரு குழந்தைய கடத்துற மாதிரியே இருந்தது, நான் பார்த்த உடனே அவன் அங்க இருந்து போயிட்டான். என்னமா சொல்ற அப்படின்னு சட்டோரு கேட்க, அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, சாதாரணமான விஷயம் தான், நான் தான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு தோணுது இப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்குள்ள போறாங்க. இப்பதான் சட்டோருக்கே புரிய வருது, அப்படின்னா இந்த கேட்டு கால் தடிக்கு கீழே விழுந்ததுக்காகலாம் இந்த லூப் உருவாகல, ஒரு குழந்தைய யாரோ கடத்த ட்ரை பண்ணிருக்காங்க, அதனாலதான் உருவாகி இருக்கு, அம்மா தடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் சட்டாரோவும் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க தூங்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஒரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ள அந்த குழந்தைய கடத்த ட்ரை பண்ண அந்த கிட்னாப்பர் இருக்காரு. சட்டாரோவையும் அவருடைய அம்மாவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. ஒருத்தர் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவர் யாருன்னா, இவர் ஒரு ரிப்போர்ட்டரு. அதோட நம்ம சட்டாரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ரிப்போர்ட்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல பேசுறது நம்ம சட்டாரோவுடைய அம்மா தான். அவங்க அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நேத்து ஒரு கிட்னாப்பர் ஒரு குழந்தைய கடத்துறத நான் பார்த்தேன். பார்க்கும்பொழுது ஏதோ புதுசா பண்ற மாதிரி தோணல, ரொம்ப வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். 18 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிற 3 பசங்களை கடத்தி கொலை பண்ண ஒரு சைக்கோ கில்லர்னு யூகின்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி இப்ப வரைக்குமே அவன் ஜெயில இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் அதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, உண்மையான சீரியல் கில்லர் வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றாங்க. எங்க சட்டாரோடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. சட்டாரு வேலைக்கு போயிட்டாரு. வீட்டுக்குள்ள வந்தவங்களை ஃபாலோ பண்ணியே அந்த கிட்னாப் பண்ணார்ல ஒரு பர்சன், ஆக்சுவலா அவர் தான் அந்த சீரியல் கில்லரே. அந்த சீரியல் கில்லர் சட்டாரோடைய அம்மாவை கத்தியாலேயே குத்தி சாகடிக்கிறாரு. சோ நைட் டைம் ஆகுது. சட்டாரோ வீட்டுக்கு வராரு. வழக்கம் போல டோர் ஓபன்லயே இருக்கு. அம்மா எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் டோரை லாக் பண்ணுங்கன்னு அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா அம்மா இறந்து போயிருக்காங்க. சட்டாரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அம்மாவை தொடுறாரு, அந்த கத்தியை டச் பண்றாரு. அப்புறம் கீழே இருக்கிற ரத்தம்லாம் அவரு கை ஃபுல்லா படுது. அதோட அம்மாவோட கையில ஒரு பேப்பர் இருக்கு. அதை சட்டாரு எடுத்த உடனேயுமே வீட்டுக்கு வெளியே யாரோ டோரை லாக் பண்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ உடனே சட்டாரு அது யாருன்னு வேகமா டோரை ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா வெளியே யாரையும் காணோம். பக்கத்து வீட்டுக்கார ஒரு லேடி ஒண்ணு, சட்டாரு என்ன சவுண்ட் அது, உன் கையில என்ன ஒரே பிளட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சட்டாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ கொலைகாரன் இருட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட பதில் சொல்றதை விட அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட்னு சட்டாரு வேகமா அந்த சைக்கோ கொலைகாரனை திறத்திக்கிட்டே ஓடுறாரு. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆன்டிக்கு சைக்கோ கொலைகாரன் இருக்கிறதுலாம் தெரியாது. சட்டாரு வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கை ஃபுல்லா பிளட்டா இருந்தது. இப்ப என்னன்னு கேட்டவனையுமே பயந்து ஓடுறான் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸும் சட்டாருவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அந்த சைக்கோ கொலைகாரனை பிடிச்சே ஆகணும்னு சட்டாருவும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்து மேல அந்த கொலைகாரன் எஸ்கேப் ஆகிடுறான். அதோட இப்பதான் சட்டாருக்கும் புரிய வருது, அந்த சைக்கோ கொலைகாரன் வேணும்னே தான் நம்மள வெளியே கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சுத்த விட்டுருக்கான். ஏன்னா சட்டாரோட அம்மாவை கொன்னது அந்த சைக்கோ கொலைகாரன். ஆனா இப்ப ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அதை பண்ணது சட்டாரு. போலீஸும் சட்டாரோவை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ சட்டாரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு இடத்துல அவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கேயும் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இவர் கையில பிளட்டா இருக்கா, ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆகிடு இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டாருவும் அவரோட மனசுக்குள்ளேயே யாரையோ காப்பாத்த இந்த ரிவைவல் உருவாகும். இப்ப என்னோட அம்மாவுக்கு ஆபத்து, நான் அவங்கள காப்பாத்தியே ஆகணும், ப்ளீஸ் ரிவைவலை ஸ்டார்ட் பண்ணு, திரும்பவும் ஒரு லூப் குள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்ல இவர் நினைச்ச மாதிரியே அந்த ரிவைவலும் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லூப்ல அவரு மாற்றாரு. ஆனா இப்ப அந்த லூப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1988வது வருஷம். அதாவது சட்டாரு 18 வருஷம் பாஸ்டுக்கு போறாரு. இப்ப அவரு 5வது படிக்கிற தம்மா துண்டு பையன். இங்க என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம சட்டாரு கிளாஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. பசங்கெல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டீச்சரும் வராரு, அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு சட்டாரோவை பார்த்துட்டு, ஏ சட்டாரோ என்ன உள்ள வந்து நின்னுகிட்டு இருக்க, போய் உட்காரு அப்படின்னு சொல்ல சட்டாரோவும்
போயிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே இந்த ரிவைவல், இந்த டைம் லூப்குள்ள நம்ம மாற்றுறது, ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் பாஸ்ட்டுக்கு தான் நம்ம போவோம். ஆனா இப்போ 18 வருஷம் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம அம்மாவை காப்பாத்த எதுக்கு நம்ம 18 வருஷம் பாஸ்ட்டுக்கு வரணும்னு ஒண்ணுமே புரியல அவருக்கு. சோ அம்மாவை பத்தி யோசிக்கும் போதுதான் ஒருவேளை இந்த காலகட்டத்திலே அம்மாவுக்கு ஆபத்தோன்னு வேகமா ஒரு வீட்டுக்கு வர்றாரு. அங்க போயிட்டு கதவை தட்டுறாரு. அம்மா கதவை தரங்கன்னு. ஆனா அம்மா திறக்கவே மாட்டாங்க. சோ இங்கேயும் ஏதோ ஒரு ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயத்துல இருக்கும்போதுதான் எப்பவுமே சட்டாரோடைய அம்மா வந்து தொட்டிக்கு கீழே தான் சாவியை வச்சுட்டு போவாங்க. சோ அதே மாதிரி சட்டாரோவும் பாக்குறாரு, அங்க சாவி இருக்கு. டோரை திறந்து உள்ள போனா அவர் சின்ன வயசுல வாழ்ந்த வீடு, அதை பார்த்து அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. அப்படியே அவரு அங்கேயே வீட்லயே தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது வீட்டுக்குள்ள. நம்ம சட்டாரோவும் எழுந்து பார்க்கும்பொழுது அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா இது உண்மையிலேயே நீங்க தானா அப்படின்னு சட்டாரோ கேட்கும்பொழுது, என்னப்பா அம்மா தூக்கத்துல இருந்து உன்னை எழுப்பிட்டேனா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி சீக்கிரம் வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சட்டாரோவுக்கு நிம்மதியே. அப்புறம் அம்மா செஞ்ச சாப்பாடு அவரு சாப்பிடுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவதான் அம்மா கேக்குறாங்க, சட்டாரோ உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாப்பா? என்னம்மா ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல காலையில தான் ஏதோ ஒரு ஃப்ளூட்டு காணுன்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டினேன். அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? ஆனா இப்ப அந்த விஷயமே நடக்காத மாதிரி இருக்க. இப்படி அம்மா சொன்ன உடனேயுமே சட்டாரோ அங்க அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம அம்மாவை புரிஞ்சுக்காம நம்ம அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அழுறாரு. ஏய் சட்டாரோ ஏன் அழற? அம்மா எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்லம்மா நீங்க என் கூட இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும்னு அவரு சொல்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. சட்டாரோ ஸ்கூலுக்கு கிளம்பி போறாரு. நம்ம அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் இந்த ரிவைவல் உருவாச்சு. இப்ப 18 வருஷம் நம்ம பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அப்ப திரும்பவும் நம்ம 18 வருஷம் வாழணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரு ஸ்கூலுக்குள்ள இருக்கும்போதுதான் ஸ்கூல்ல அவரு கூட படிக்கிற ஒரு கிளாஸ் பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு காயோ. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல தான் ஒரு சைக்கோ கொலைகாரன் ஸ்கூல் படிக்கிற ஒரு 3 பசங்களை கடத்தி கொலை பண்ணுவான். அந்த 3 பேர்ல இந்த காயோன்ற பொண்ணு ஒருத்தி. இந்த ரிவைவல் உருவானதுக்கு ரீசன் நம்ம அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக கிடையாது, அந்த சைக்கோ கொலைகாரங்கிட்ட இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இது உருவாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்பையில இருந்தே நம்ம சட்டாரோ அந்த காயோன்ற பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு கிளாஸா போகுது, காயோவை அவரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த காயோன்ற பொண்ணுக்கு கால்ல நிறைய அடிப்பட்ட மாதிரி தழும்புலாம் இருக்கு. அது என்னன்னு அவருக்கு புரியல. ஆனா இருந்தாலும் வச்ச கண்ணு வாங்காம காயோவையே பார்த்துக்கிட்டே இருக்காரா. ஸ்கூல் முடிச்சு வரும்பொழுது சட்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் நீ என்ன காயோவை பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன உங்களுக்குள்ள லவ்வா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கிற பசங்கள்ல இந்த டோரா ஹேர் ஸ்டைல வச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு பையன், இந்த பையனோட பேரு ஹிரோமி. ஆக்சுவலா அந்த சைக்கோ கொலைகாரன் ஃபர்ஸ்ட் அந்த காயோன்ற பொண்ணை கடத்துவான், அதுக்கப்புறமா இந்த ஹிரோமின்ற பையனை கடத்துவான். இவங்க 2 பேருமே அந்த சைக்கோ கையால இறந்து போயிருப்பாங்க. சோ அதை தான் நம்ம தடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் யாரு சாக பொறுத்து அந்த காயோன்ற பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு இவரு நேரம் அந்த பொண்ணு கிட்டயே பேச ஆரம்பிக்கிறாரு. ஹே காயோ, நீயும் நானும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். என் பேரு சட்டாரோ, உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்ல நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா? இங்க பாரு நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் நடிக்கல, உண்மையிலே உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ அப்படியா? எனக்காக கொலை கூட பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கா. இவருக்கு புரியல, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் தானே கேட்டோம், கொலைகள் எல்லாம் பேசுறா அப்படின்னு ஒன்னும் புரியாம யோசிச்சுக்கிட்டே வரும்போது சட்டாரோடைய இன்னொரு ஃப்ரெண்டு, என்னடா காயோ என்ன சொன்னா? அவ ஒன்னும் சொல்லல. சரி சரி நீ ஒன்னும் நம்பிக்கையை விட்டுறாத, தினமும் பேசணும்னு வச்சுக்க, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அப்புறம் நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே எஸ்ஏ எழுதணும்ல, அதை ஒரு புக்கு மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்களே, இந்த காயோ எழுதின எஸ்ஏவை நீ படிச்சு பாரு, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, நம்ம சட்டாரோவும் வேகமா வீட்டுக்கு போயிட்டு அந்த எஸ்ஏவை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன எழுதிருக்கானா, எனக்கு இந்த நாட்டுல இருக்கவே சுத்தமா பிடிக்கவே இல்லை, யாருமே இல்லாத ஒரு தனி தீவுல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க எந்த மனுஷங்களும் இருக்கக்கூடாது, என்னோட கிளாஸ்மேட்ஸ் இருக்கக்கூடாது, டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது, முக்கியமா என்னோட அப்பா அம்மா இருக்கக்கூடாது, நான் மட்டும் அந்த தீவுல இருக்கணும், கடல்ல இறங்கி குளிக்கணும், சந்தோஷமா வாழணும் இப்படின்னு அந்த பொண்ணு எழுதியிருக்கா. இதை படிக்கும் பொழுதே சட்டாரோக்கு புரிய வருது, அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியா இருக்கா, அதோட அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்னு. சோ அடுத்த நாள் ஆகுது. சட்டாரோவும் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது அந்த காயோன்ற பொண்ணையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. சட்டாரோ உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு என் பின்னாடியே வர? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு, ஆனா நீ நடிக்கிறியே, உன்னோட உண்மையான முகம் இது கிடையாது. ஆமா காயோ நீ சொல்றது உண்மைதான், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்ன்றதுக்காக அவங்கள மாதிரியே நான் ட்ரை பண்றேன். ஆனா உண்மையிலேயே நானும் ஒன்ன மாதிரி தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதனாலதான் எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட காயோ நான் உங்ககிட்ட ஒன்னு கொடுக்கணும்னு வந்தேன்னு அவரு பேக்ல இருந்து பர்த்டே இன்விடேஷனை கொடுக்குறாரு. வர மார்ச் 2ஆம் தேதி என்னோட பர்த்டே. சோ எங்க அம்மா ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதுக்கு நீயும் வரணும். சோ இப்படி சட்டாரோ இன்விடேஷனை கொடுத்த உடனே காயோவால எதுவும் நம்ப முடியல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே காயோவை ஃப்ரெண்டா கூட நினைச்சது இல்ல. ஆனா நம்ம சட்டாரோ இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாரா, உண்மையிலேயே உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன கூப்பிடுறியா, உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்களா, அவங்களாம் வருவாங்களா வரமாட்டாங்களா எனக்கு தெரியாது, இன்விடேஷன் நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன், ஆனா நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ காயோவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது, நம்மளையும் இம்பார்ட்டன்டா ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னு. அந்த சந்தோஷத்தோடவே அந்த பொண்ணு அங்க இருந்து போறப்ப நம்ம சட்டாரோ இப்பதான் ஒரு விஷயத்தையே யோசிக்கிறாரு. அந்த சைக்கோ கொலைகாரன் காயோவை கொல்ல போறான். ஆனா எப்ப கொல்ல
போறான் அப்படின்ற விஷயம் தெரியல. அவர் ஃபியூச்சர்ல ஒரு புக்கு கடையில ஒரு மேகசினை படிக்கும் பொழுது அதுல அந்த சைக்கோ கொலைகாரனால இறந்து போன அந்த 3 பசங்களுடைய ஏஜ் போட்டிருக்கும். அந்த ஹீரோமின்ற பையனோட வயசு 11, இன்னொரு விக்டம் இருப்பாங்க, அவங்களும் 11. ஆனா அந்த காயோன்ற பொண்ணோட வயசு மட்டும் 10 தான் இருக்கும். சோ அப்படின்னா காயோவுக்கு 11 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கொலை நடந்திருக்கு. அந்த பொண்ணோட பர்த் டேட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா கொலை எப்ப நடக்க போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னு அடுத்த நாளே அந்த காயோ ஸ்கூலுக்குள்ள வரும்பொழுது, ஹே காயோ உன்னோட பர்த் டே எப்போ அப்படின்னு கேட்கும் பொழுது காயோவும் சொல்லலான்னு வராங்க. ஆனா அங்க இருந்த பொண்ணுங்களாம், இங்க பாருங்கடி சட்டாரோ அந்த பொண்ணு கூட பேசுறான் அப்படின்னு சொல்ல அந்த காயோன்ற பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஓரமா போய் உட்காந்துக்கிறா, எதுவும் பேசவே இல்லை. ஸோ காயோவோட பர்த் டேட் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு நேரம் நம்ம சட்டாரும் மேக்ஸ் டீச்சர் கிட்ட போறாரு. ஏன்னா அந்த டீச்சர் ரொம்ப ரொம்ப நல்லவர், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த டீச்சரை பிடிக்கும். அவரும் நம்ம சட்டாரோவை பார்த்து, என்ன சட்டாரோ நீ காயோ கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ற போல, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியாவே இருக்கா, யாருமே அந்த பொண்ணு கூட பேசவே மாட்டாங்க, அட்லீஸ்ட் நீயாவது பேசுறியே, ரொம்ப சந்தோஷம். ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? இல்ல சார் காயோட பர்த் டேட் எப்பன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நீ அவகிட்டயே கேட்கலாமேடா. இல்ல நான் கேட்டேன் ஆனா சொல்லவே மாட்றா. சரி விடு நானே சொல்றேன்னு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம சட்டாரோவும் அதை பார்க்கும்போது தான் காயோவுக்கு மார்ச் 2 தான் பர்த்டே. அதாவது சட்டாரோவுக்கும் காயோவுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. ஸோ இந்த சைக்கோ கொலைக்காரன் பர்த்டே அன்னைக்கு காயோவை கொலை பண்ணல, மார்ச் 1 தான் கொலை பண்ணிருக்கான். இன்னும் அதுக்கு 10 நாள் இருக்கு. ஸோ அந்த 10 நாளுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. நம்ம சட்டாரோ என்ன பிளான் பண்ணாருன்னா காயோவை அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைச்சாரு. ஆனா பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடியே காயோவை கொலை பண்ண போறாங்க. ஸோ அதனால இவர் சீக்கிரமாவே ஃப்ரெண்ட் ஆகணும். ஸோ வேகமா காயோட வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு கதவை தட்டுறாரு. காயோ நான் தான் சட்டாரோ கதவை தரேன்னு சொல்லியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை பின்னாடி கராஜ் கிட்ட விளையாடிக்கிட்டு இருப்பாளோ அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் ஆளை காணோம். சரின்னு இவரு வீட்டுக்கு போகலான்னு போதுதான் காயோவுடைய ஸ்கூல் பேக் கீழே விழுந்து போயிருக்கு. ஸோ சட்டாரோவுக்கும் ஒரு பயம் வருது, காயோவுக்கு என்ன ஆச்சோன்னு. பக்கத்துல ஒரு கராஜ் மாதிரி இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணும்பொழுது காயோ விழுந்து போயிருக்கா. அவ கை கால் உடம்பு எல்லாமே காயமா இருக்கு. காயோ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு இவரு கேட்கும் பொழுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இங்க இருந்து போ அப்படின்னு காயோ சொல்றாங்க. சட்டாரோவும் காயோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்பொழுது அங்க காயோவுடைய அம்மா வராங்க. என்ன காயோ கீழே விழுந்தா உடனே எழுந்துக்க மாட்டியா, பாரு இந்த பையன் பயந்து போயிட்டான், சரி சரி வா அப்படின்னு காயோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம சட்டாரோவுக்கும் காயோட அம்மா மேல டவுட் வருது. காயோ உடம்பு ஃபுல்லா ஏன் காயமா இருக்கு? உடனே காயோட அம்மாவும், என்ன காயோ அவன் தான் கேக்குறான்ல வாயை திறந்து சொல்லு. அது வந்து சட்டாரோ நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு காயோ சொல்ல, இதை கேட்கும் பொழுதே சட்டாரோவுக்கு புரிய வருது காயோ பொய் சொல்றா, அவங்க அம்மா தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ காயோன்ற அந்த பொண்ணை ரூம்குள்ள கூட்டிட்டு காயோட அம்மாவும் உள்ள போயிடுறாங்க. சட்டாரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த சைக்கோ கொலைகாரன் உண்மையிலேயே காயோடைய அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு இவருக்கு டவுட் வருது. ஸோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சைக்கோ கொலைகாரனை தடுத்து காயோவையும் ஹிரோமியையும் காப்பாற்றணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. சட்டாரோ ஸ்கூல்ல இருக்காரு. டீச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் வந்துட்டாங்க. ஆனா அந்த காயோன்ற பொண்ணு மட்டும் ரொம்ப லேட்டா வரா. உள்ள வந்து அவளோட டெஸ்க்ல உட்காரும் பொழுதுதான் சட்டாரு காயோடைய காலை பாக்குறாரு. பார்த்தா அடிப்பட்ட மாதிரி தழும்புலாம் இருக்கு. ஸோ காயோடைய அம்மா காயோவை ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும்னு நேரா கிளாஸ் முடிஞ்சதும் சட்டாரு டீச்சரை பாக்குறாரு. டீச்சர் காயோ ஏன் தினமும் லேட்டா வரான்னு உங்களுக்கு தெரியுமா? காயோட அம்மா காயோவை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த டீச்சரும், ஒரு சின்ன பையன் உனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா நான் ஒரு டீச்சர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? காயோவுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். நான் சைல்டு அபியூஸ் சென்டர் கிட்டையும் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா காயோட அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாங்க. அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் காயோவை நம்மளால காப்பாற்ற முடியும். ஆனா ஒன்ஸ் நம்ம காயோவை காப்பாத்திட்டோம்னா காயோ அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க மாட்டா, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாங்க. உடனே சட்டாரோவும் அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல, காயோ சேஃபா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உங்க கிளாஸோட லீடரே நம்ம சட்டாரு தான். எல்லா பசங்க கிட்ட இருந்தும் லஞ்ச் மணின்னு பணத்தை கலெக்ட் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சரும் உள்ள வராரு. சட்டாரு பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? சார் கலெக்ட் பண்ணி என்னோட பேக்ல வச்சிருக்கேன்னு சட்டாரு அவரோட பேக்கை திறந்து பார்த்தா உள்ள பணத்தை காணோம். ஐயோ சார் பணத்தை காணோம் அப்படின்னு சட்டாரு சொல்ல, சட்டாருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, சார் பணம் காணாமலாம் போகல, யாரோ திருடி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த காயோன்ற பொண்ணு தான் திருடி இருக்கணும், ஏன்னா அவளுக்கு லஞ்ச் பணம் கொடுக்க காசு கிடையாது, அதனால மத்தவங்க பணத்தெல்லாம் அவ திருடி இருக்கா, அவ பேக்கை தேடி பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, காயோவும் அவளோட பேக்கை செக் பண்ணும்போதுதான் உள்ள கலெக்ட் பண்ண பணம் இருக்கு. உடனே சட்டாரு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணும், பாத்தீங்களா சார் அவகிட்ட தான் பணம் இருக்கு, அவ தான் திருடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்த சட்டாரு செமையா கோவப்படுறாரு. வாய மூடு, என் பேக்ல இருந்த பணத்தை எடுத்து நீ தான் காயோட பேக் உள்ள வச்சிருக்க, காயோவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவ அந்த மாதிரிலாம் திருட மாட்டா, நீ தான் இந்த வேலையை பண்ணிருக்கன்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்துடுறா கம்முன்னு. அப்புறம் சட்டாரு காயோ பக்கத்துல வந்து, நீ இந்த பணத்தை எடுக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு போயிட்டு டீச்சர் கிட்ட கொடுக்குறாரு. இதை பாக்குற டீச்சருக்கும் சட்டாருவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா காயோவை விட்டு கொடுக்காம சட்டாரு இருக்கானேன்னு. சோ கிளாஸ் முடிஞ்சதும் கிளாஸை கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. அப்படி நம்ம சட்டாருவும் காயோவும் கொட்டும் பொழுது காயோவை மாட்டி விட்டால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி
காயோ சட்டாரு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா அவளுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்ல. அதோட கிறிஸ்மஸ்க்கு அவளோட வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணி இருந்தாலா, நானும் போனேன். அவ வீட்டுல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துதான். நானும் அதை பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா என்ன பார்க்கவே விடல யாரும் அப்படின்னு காயோ சட்டாரோ கிட்ட சொல்றாங்க. அப்புறம் சட்டாரோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா, நான் சனிக்கிழமை வெளியே போகணும். எனது வெளியே போக போறியா, பணம் வேணுமா, யாரு கூட போக போற, எங்க போக போற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா சட்டாரோடைய அம்மா முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, இப்ப அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை செய்யறாங்க. ஆனா என்னதான் கேள்வி மேல கேள்வி கேட்டாலும் சட்டாரோவுக்கு அவங்க பணத்தையும் கொடுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. சட்டாரோ கிளாஸுக்கு போயிட்டு காயோவை இன்வைட் பண்றாரு, வர சனிக்கிழமை நீ நானும் வெளியே போகலாமான்னு. வெளியே வரது பிரச்சனை கிடையாது, ஆனா சனிக்கிழமை வீட்டுல எங்க அம்மா எனக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சட்டாரு காயோட அம்மாவை மீட் பண்ணி பெர்மிஷனை கேக்குறாரு. ஆனா காயோட அம்மா ரொம்ப நெக்கலா பண்றாங்க. என் பொண்ணெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ல, எங்க பாருங்க காயோவுக்கு என் கூட வரணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா நீங்க இந்த மாதிரி பண்றீங்கல்ல. ஓ காயோவுக்கு விருப்பம் இருக்கா, என்ன காயோ அவன் கூட போகணுமா நீ அப்படின்னு காயோட அம்மா கேட்க, காயோவும் ஆமான்னு சொல்ல காயோட அம்மாவுக்கு கோவம் வருது. காயோவை அடிக்கிறதுக்கு வராங்க. நம்ம சட்டாரோவும் தடுக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது, ஆனா அங்க சட்டாரோடைய அம்மா வந்து காயோட அம்மாவை தடுக்கிறாங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உனக்கு. இங்க பாருங்க, இது ஏன் பொண்ணு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை அப்படிலாம் உன்னால பண்ண முடியாது புரியுதா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனாலும் நீ தான் பொறுப்பு. இன்னொரு தடவை உன் பொண்ணு காயோ மேல உன் கை விரல் பட்டுதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்ம சட்டாரோடைய அம்மா இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டரா இருந்ததுனால காயோட அம்மாவும் ஏதாவது இந்த பொம்பளை பண்ணிடுமோன்னு பயப்படுறாங்க. காயோவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சட்டாரும் அவருடைய அம்மாவை பார்த்து, அம்மா எப்படிமா கரெக்டா வந்தீங்க, ஏன்னா சட்டாரும் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். என்னது ஃபாலோ பண்ணீங்களா, அட அதை விடு, அப்படி வந்ததுனால தானே இப்ப நான் தடுத்து மாசா பேசினேன், எப்படி அம்மா சீனா, அவன் உண்மையிலேயே நீங்க வேற லெவல் மானு சட்டாரோ சொல்றாரு. சோ நாளைக்கு தான் சாட்டர்டே, காயோட அம்மா எதுவும் சொல்லல. சோ காயோவும் நம்ம சட்டாரும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைமே ஆகிடுது. நம்ம சட்டாரோ காயோவோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா ஒரு பெரிய மரம். அந்த மரத்தை பார்த்து காயோ கிட்ட, இதுதான் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்ல, அதை பார்த்து காயோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா காயோவுக்கு இந்த மாதிரி பெரிய மரத்தை பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் சட்டாரோ கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ இப்படியே நாட்கள் போகுது. சட்டாரும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம், காயோவை காப்பாத்துறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, இறந்து போன நம்ம அம்மாவை காப்பாத்தணும். அதை விட முக்கியமா செய்யாத தப்புக்காக யூகி ஜெயில இருக்காரு, அவரையும் காப்பாத்தி உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ காயோவை அந்த சைக்கோ கொலைகாரன் கடத்தி கொல்ற அந்த நாளும் வருது, மார்ச் 1ஆம் தேதி. சோ நம்ம சட்டாரு எப்படியாவது இந்த விஷயத்தை தடுத்தே ஆகணும். கண்டிப்பா அந்த சைக்கோ கொலைகாரன் காயோ ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது தான் கடத்திருக்கணும், அதனால நம்ம காயோ கூடவே இருக்கணும்னு ஸ்கூல் முடிஞ்ச உடனே காயோவை கூட்டிட்டு நம்ம சட்டாரு சயின்ஸ் சென்டருக்கு போறாரு. அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அங்க சின்ன சின்னதா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், அந்த கேம்ஸையும் அவங்க விளையாடுறாங்க. சோ சட்டாருவும் காயோவும் நைட்டு வரைக்கும் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சட்டாரு காயோவை வீட்லயும் போயிட்டு டிரா பண்றாரு. சோ நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்னா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சட்டாரோ சொல்ல, அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. ஆனா இருந்தாலும் சட்டாரோ வீட்டுக்கு போகாம அங்கேயே இருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லர் வந்து காயோவை கொலை பண்ண ட்ரை பண்ணலாம்ல, அதனால நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்து காவல் காத்து அடுத்த நாளும் ஆகிடுது. காயோவுக்கு எதுவும் ஆகல. மார்ச் 2ஆம் தேதி இது. சோ மார்ச் 1ல சாக வேண்டிய காயோ இப்போ உயிரோட இருக்கா அப்படின்னா நம்ம டைமை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அம்மாவுக்கும் எதுவும் ஆகாதுன்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதோட இன்னைக்கு தான் நம்ம சட்டாரோவுக்கும் காயோவுக்கும் பர்த்டே, அதனால சட்டாரோடைய வீட்லயே அம்மா கேக்லாம் ரெடி பண்ணி சூப்பரா பர்த்டே பார்ட்டியும் நடக்குது. சோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பசங்களும் வராங்க. அவங்க நம்ம காயோவுக்கும் சட்டாரோவுக்கும் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் காயோவுக்கு யாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததே கிடையாது, ஆனா அப்படியே கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். லாஸ்டா நம்ம சட்டாரோவும் இது உனக்காக நான் வாங்கின, பிரிச்சு பாருன்னு சொல்ல காயோவும் ஓபன் பண்ணி பார்த்தா அது ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு கிளவுஸ். அது காயோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் நான் கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைச்சேன், ஆனா நான் மறந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு காயோவும் சொல்றா. சோ அப்புறம் கேக்லாம் வெட்டி ரொம்ப சந்தோஷமா அந்த பர்த்டே பார்ட்டி போகுது. நம்ம சட்டாரு காயோவை டிரா பண்றதுக்கு வராரு. என் லைஃப்லயே இன்னைக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் சட்டாரு, உனக்கு தான் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அதோட உனக்கு கிஃப்ட்டை நான் நாளைக்கு கொண்டு வரேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காயோ அங்கிருந்து போயிடுறா. நம்ம சட்டாருவும் டைமை மாத்தின ஒரு சந்தோஷத்துல அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா காயோ வரவே இல்லை. சட்டாரோவுக்கு டவுட் வருது, காயோவுக்கு என்ன ஆச்சுன்னு. வேகமா காயோட வீட்டுக்கு போனா அங்க காயோவை காணோம். சட்டாரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாரு, நம்ம கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்த காயோ அவளுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டாலாம், இதுக்கப்புறம் திரும்ப இங்க வரமாட்டா, உங்க யாருக்குமே பாய் சொல்ல முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவளோட அம்மா சொன்னாங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. இதை கேட்ட சட்டாரோவுக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா அந்த சைக்கோ கொலைகாரங்கிட்ட மாற்றத்துக்கு பதில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் சட்டாரோவுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சு சட்டாரோ காயோவை வீட்டுல கொண்டு போய் விடும் பொழுது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷமா போயிருப்பா. ஆனா திடீர்னு அடுத்த நாளே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறா அப்படின்னா இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு நம்ம சட்டாரு ஸ்கூல் முடிஞ்ச உடனேயுமே நேரா காயோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒளிஞ்சு பாக்குறாரு. டோரை திறந்துகிட்டு காயோட அம்மா வராங்க. அவங்க முகத்துல ஒரு விதமான சந்தோஷம். அதோட ஒரு குப்பையை கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டியில போட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்ன இந்த லேடி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களேன்னு சட்டாருவும் அந்த குப்பை தொட்டியை போய் பார்க்கும்போதுதான் காயோட அம்மா கொட்டினாங்கள ஒரு குப்பை, அந்த குப்பையில இவரு காயோவுக்கு வாங்கி கொடுத்த அந்த பர்த்டே பிரசன்ட் ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு கிளவுஸ் அது இருக்கு. அதை பார்த்த உடனே ஒரு புரிஞ்சுக்கிறாரு. காயோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தா கண்டிப்பா நான் கொடுத்த பிரசன்ட கொண்டு போயிருப்பா. ஆனா அது இப்ப குப்பை தொட்டில இருக்கு அப்படின்னா காயோ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகல, அவளை யாரோ கொன்னுட்டாங்க. மேபி அது அவளோட அம்மாவா கூட இருக்கலாம். சோ நம்ம எதையும் மாத்தல, நடந்தது திரும்ப நடந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடும்போதுதான் திரும்ப அந்த ரிவைவல் ப்ராசஸ் ஆகுது. நம்ம சட்டாரோ டைம் டிராவல் பண்ணி 2006வது வருஷத்துக்கே போயிடுறாரு. சோ சட்டாரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல மக்கள் போலீஸ்லாம் வந்துட்டாங்க. சட்டாரோவும் ஏதோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு. கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு. போலீஸ் வந்து சட்டாரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனார்ல, அங்க அவரு எந்த விஷயத்தையும் மாத்தல, அதனால ஃபியூச்சரும் சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்கு. சோ போலீஸ் கிட்ட இருந்து சட்டாரு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. போற வழியில கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான் ஸ்கூட்டில வந்து யாரோ அவரை மோதுறாங்க. சட்டாரு கீழே விழுந்துடுறாரு. யாரா மோதுனதுன்னு பார்த்தா அது நம்ம கேட்டு. ஏய் சட்டாரு, போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுற, கூடவே மொபைல் போனையும் கொண்டு வந்துகிட்டு இருக்க, ஈஸியா அதை வச்சே உன்னை ட்ராக் பண்ணிடுவாங்க. சோ அதனால போனை தூக்கி போடு, என்னோட வீட்டுக்கு வா, நீ சேஃபா இருக்கலான்னு கேட்டு நம்ம சட்டாருவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ சட்டாருவும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. அதோட கேட்டை பார்த்து வெளியே என்ன நடக்குதுன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் தானே? தெரியுமாவா? நியூஸ்லயே போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க, நீயே உங்க அம்மாவை கொன்னுட்ட அப்படின்னு. அப்புறம் எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ற? ஏன்னா சட்டாரு, நீ உங்க அம்மாவை கொல்லலன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புறேன். அதோட ஷாப்பிங் போயிட்டு நீ உன்னோட அம்மா வரும்போது நான் உன்னை மீட் பண்ண வந்தல, உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்கணும்னு, அது இந்த பொருள் தானே ஒரு புக்கா கொடுக்குறாங்க. நம்ம சட்டாரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை இந்த புக் மூலியமா தான் தெரிஞ்சுப்பாரு. அந்த புக்கை வந்து அவர் பீஸா கடையிலே விட்டுட்டு வந்திருப்பாரு. அதை கேட் எடுத்து கொடுக்கறதுக்காக வருவாங்க. அங்கதான் அவங்க தடிக்கியும் விழுவாங்க. அதோட அந்த இடத்துல தான் ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கும். சட்டாருவும் அந்த புக்கை வாங்கிக்கிறாரு. அந்த புக்கை அவர் படிக்கும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு விஷயமே தெரிய வருது. ஏன்னா ஒரு பாஸ்ட்ல எதையும் மாத்தவே இல்ல, ஒரு விஷயத்தை தவிர. அந்த கில்லர் ஒரு 3 பசங்களை கொண்டு இருக்கான். அதுல நம்ம காயோவும் ஒருத்தி. ஆனா போன தடவை இந்த புக்கை நம்ம சட்டாரு படிக்கும் பொழுது காயோவுக்கு 10 வயசுன்னு போட்டிருக்கோம். ஏன்னா காயோ அவளோட பர்த்டேவுக்கு முந்தான நாள் மார்ச் 1ஆம் தேதியே இறந்து போயிருப்பா. ஆனா இந்த தடவை அவளுக்கு 11 வயசுன்னு போட்டிருக்கு. ஏன்னா மார்ச் 3ஆம் தேதி தான் காயோ இறந்து போயிருக்கா. சோ சட்டாரு பாஸ்டுக்கு போயிட்டு அந்த இன்சிடென்ட்டை தடுக்கலாம் இல்ல, ஜஸ்ட் தள்ளி போட்டிருக்காரு, அவ்வளவுதான். சோ சட்டாரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ரொம்ப டயர்டா இருந்ததுனால அங்கேயே தூங்கிடுறாரு. அடுத்த நாளும் ஆகுது. சட்டாரோ நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. ஒரு நார்மல் கேமராவில இருந்து ஸ்டன் கேமரா எப்படி உருவாக்குறது அப்படின்ற புக்கா இருக்கட்டும், அப்புறம் ரீசெண்டா ஏதாவது குழந்தைங்க காணாம போச்சா அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அந்த கேட்ன்ற பொண்ணு பீஸா கடையில ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரலான்னு பொழுது அந்த பீஸா கடையோட ஓனர் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பீஸா கடை ஓனர் கூடவே வேற யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. சோ 2 பேருக்குமே கேட் ஹாய் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி ஓனர் வண்டிலேயே வந்து இதை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், அதோட நம்ம சட்டாரோ இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு என்னால நம்பவே முடியல தெரியுமா? சோ நீ சட்டாரோவை பார்த்தனா கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, அதோட எனக்கும் கால் பண்ணி சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நானும் பண்றேன் அப்படின்னு அந்த ஓனர் சொல்றாரா. கேட்டும் கண்டிப்பா நான் சட்டாரோவை பார்த்தனா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. நம்ம சட்டாரோ கேட்டோட வீட்டுல தானே இருக்காரு. அவரு நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி லைப்ரரியில போயிட்டு நிறைய புக்கெல்லாம் படிக்கிறாரு. சோ திரும்ப அவரு கேட்டோடைய வீட்டுக்குள்ளேயே போறாரு. இந்த விஷயத்த அந்த பீஸா கடை ஓனர் பார்த்துட்டு போலீஸ் கிட்ட கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கேட் அங்க வந்துடுறாங்க. அந்த ஓனரோட செல்போனை பிடிங்கி, பாத்தீங்களா இதுதான் நீங்க ஹெல்ப் பண்ற லட்சணமே, பாவம் அவன் அவங்க அம்மாவை கொண்டு இருக்க மாட்டான், மத்தவங்க தான் சந்தேகப்படுறாங்கன்னா நீங்களும் இப்படிதான் இருக்கீங்கல்ல, நான் உங்களை நம்பலாம்னு நினைச்சேன், ஆனா உங்களையும் நம்ப முடியாதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி போனை உடைச்சிட்டு அங்க இருந்து கேட் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சட்டாரு கேட்டோடைய வீட்டுல இருந்தாருன்னா அவருக்கு சேஃபே கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பாலத்துக்கு அடியில நின்று இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐம் சாரி சட்டாரு, எனக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, ஆனா என்னால முடியல. அதெல்லாம் பரவாயில்ல கேட்டு, உன்னாலதான் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேனே, அதோட போலீஸ்க்கு நான் உன் வீட்டுல இருந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் உன்னை மிரட்டி உன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லு, அப்பதான் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. உடனே கேட்டும் அவங்க மொபைல் போனை சட்டாரோ கிட்ட கொடுக்குறாங்க. உன்னோட போனை யூஸ் பண்ணா உனக்கு ப்ராப்ளம், அதனால என்னோட போனை நீ யூஸ் பண்ணிக்கோ, அதோட உனக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல, நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொண்டு வரேன்னு கேட் நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. சோ நம்ம சட்டாரோவும் கேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கேட்டோட மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கிறத பாக்குறாரு. அதுவும் சட்டாரோவுடைய அம்மாவோட நம்பர்ல இருந்து, ஏய் நான் தான் சட்டாரோ, உன் வீட்டுல தான் இருக்கேன், சீக்கிரம் வா அப்படின்னு ஒரு மெசேஜ். அதை பார்த்த உடனே சட்டாரோவுக்கு எதுவும் புரியல. நம்ம இங்க தான் இருக்கோம், ஆனா நம்ம பேரை யூஸ் பண்ணி அம்மாவோட நம்பர்ல இருந்து யாரு மெசேஜ் பண்ணிருப்பா? அம்மாவை கொண்டா அந்த கில்லர் தான் அம்மாவோட மொபைலை கொண்டு போயிட்டு நம்மள மாதிரியே மெசேஜ் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவரும் பின்னாடியே கேட்டோட வீட்டுக்கு போறாரு. இந்த நேரத்துல கேட்டோ அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சடனா கரண்ட் ஆஃப் ஆகுது. பின்னாடி யாரோ இருக்கிறதையும் கேட் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த கில்லர் தான் அங்க இருக்காரு. கேட்டை புடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்டும் தப்பிக்க ட்ரை
பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. ஒரு கட்டத்துல அந்த சைக்கோ கொலைகாரன் கேட்டை மாடியில இருந்து அப்படியே தள்ளி விட கேட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அதுக்கப்புறமா தான் நம்ம சட்டாரோ வராரு. மேல இருந்து கீழே விழுந்து அன்கான்சியஸ் நிலைமையில இருக்கிற கேட்டை பார்த்து அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதோட அந்த இடத்துக்கு பீஸா கடையுடைய ஓனரும் வந்துடுறாரு. எல்லாம் ஒன்னால தானே அந்த மாதிரி ஆச்சு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நானே உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல சட்டாரும் அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பீஸா கடை ஓனரும் சட்டாரோவை பத்தி எதுவும் சொல்லாம 911க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்றாரு. எங்க நம்ம சட்டாரோவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த பழி நம்ம மேல வந்துருச்சு. இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ண கேட்டும் சாகர நிலைமையில இருக்கா, அந்த பழியும் நம்ம மேலதான் வரும். அந்த சைக்கோ கொலைகாரனை எப்படியாவது பிடிக்கணும், அம்மாவையும் கேட்டையும் காப்பாத்தணும். இந்த ரிவைவும் வந்து தொலைய மாட்டேங்குது, வந்தா நம்ம பாஸ்ட மாத்தலாம், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவர்கிட்ட ஒரு பேப்பர் பீஸ் இருக்கு. நம்ம சட்டாரோ இறந்து போனா அவங்க அம்மாவை பார்க்கும் பொழுது அவங்க கையில இந்த பேப்பர் இருக்கும், அதை எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல ஒரு போன் நம்பர் இருக்கு. சோ இது யாரோட போன் நம்பர், எதுக்காக அது அம்மா கையில இருந்தது அப்படின்னு இவரு அடுத்தது தெரிஞ்சுக்கணும். சோ சட்டாரோவும் கால் பண்றாரு. அது யாரோட நம்பர்னா சட்டாரோடைய அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டரா தானே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண இன்னொரு ரிப்போர்ட்டர் தான் அவரு. சோ சட்டாரோவும் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவரும் சட்டாரோவை வந்து நேர்ல மீட் பண்றாரு. சரி சரி சட்டாரோ, நான் எந்த போலீஸ்க்கும் கால் எல்லாம் பண்ணல, என் வீட்டுக்கு வா, நம்ம அங்க போகலாம். ஆனா சார் நீங்க எப்படி என்ன நம்புறீங்க, ஏன்னா உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க ஒரு கொலைகாரனெல்லாம் வளர்க்க வாய்ப்பே இல்ல. சோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சட்டாரோவுக்கு நிம்மதியே இவரு நம்மள நம்புறாருன்னு. சோ சட்டாரோவும் ரிப்போர்ட்டருடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்க போர்ட்ல 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கோ கொலைகாரனால இறந்து போனா அந்த பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்கு. அப்புறம் சட்டாரோ, உங்க அம்மா இறந்து போனாங்களே அன்னைக்கு மார்னிங் நீங்க எங்க இருந்தீங்க, நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம், அங்க ஏதாவது வித்தியாசமா நடந்ததா, இல்ல அம்மா வந்து ஏதோ ஒரு கிட்னாப்பரை பார்த்த மாதிரி சொன்னாங்க, அதேதான் உங்க அம்மா அன்னைக்கு தான் எனக்கும் கால் பண்ணாங்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி 3 பசங்களை கொண்ட அந்த சைக்கோ கொலைகாரன் யாருன்னு உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, அது யாருன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சட்டாரோ கேட்கும் பொழுது அதெல்லாம் உங்க அம்மா சொல்லவே இல்ல. ஏன்னா உங்க அம்மாவுக்கே நிறைய டவுட் இருந்தது. இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கமே யூகின்ற பையன், கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான்னு எனக்கெல்லாம் எப்பயோ தெரியும், ஆனா கிடைச்ச ஆதாரங்களை வச்சும் மேல இருந்து வர பிரஷர்னாலையும் அந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்ப யூகிக்கு தண்டனை கிடைக்க போகுது. இந்த கேஸை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சனா இந்த ஃபைலை படின்னு இந்த கேஸ் பத்தின மொத்த டீடைலும் இருக்கிற ஃபைலை கொடுக்குறாரு. சோ சட்டாரும் அதை வாங்கி ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்திலேயே ரிப்போர்ட்டரும் வராரு. மார்ச் 3ஆம் தேதி அந்த காயோன்ற பொண்ணு இறந்து போனதை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. நல்லா பனி இருக்கிற டைம், அந்த நேரத்துல அங்க யாரோ நடந்து வந்த மாதிரி காலச்சிலா இருந்திருக்கு. சோ அந்த ஃபுட் பிரிண்ட்டை வச்சு தேடி பார்க்கும் பொழுது யூகி தான் இதை பண்ணிருப்பான் அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட காயோன்ற பொண்ணை ஃப்ரீசர்ல வச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி சாகடிச்சிருக்காங்க. அதுவும் சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகணும்ன்றதுக்காக அந்த பொண்ணோட உடம்புல வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கான். அந்த ஸ்ப்ரேயரும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு, அது ஒயிட் கலர்ல இருந்திருக்கு. சோ போலீஸும் யூகிய அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த போட்டோவும் அங்க இருக்கு. இதை பார்த்த உடனே சட்டாரும் யூகி இதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல, கொலை பண்ணது வேற யாரோ. உடனே ரிப்போர்ட்டரும் அது எனக்கும் தெரியும், உண்மையான கில்லர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஆனா உங்க அம்மா ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அந்த கில்லர் உங்க அம்மாவை சாகடிச்சிட்டான். சோ இதை நினைச்சு சட்டாரும் சோகமா இருக்கிற இந்த டைம்ல ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம கேட்டு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நம்ம எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தோம், ஐயோ சட்டாருக்கு என்ன ஆச்சுன்னு மெதுவா டோர் ஓபன் பண்ணலான்னு பார்த்தா வெளியே போலீஸ்லாம் இருக்காங்க. உள்ள இருக்காளே அந்த பொண்ணு, அவ தான் சட்டாரோவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்புறம் இவளோட ஹெல்ப் வேணான்னு சொல்லி சட்டாரோ மாடியில இருந்து கீழே தள்ளிட்டான் போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வெளியே போனா நம்மள புடிச்சிருவாங்கன்னு வெளியே இருந்த போலீஸ்லாம் வேற பக்கமா திரும்பி இருக்கும் பொழுது நைஸா ஹாஸ்பிடல்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு பப்ளிக் போன் பூத்ல இருந்து சட்டாரோவுக்கு கால் பண்றாங்க. ஏன்னா சட்டாரோ கிட்ட கேட்டோட போன் தானே இருக்கு. சோ நம்பர் உங்களுக்கு தெரியும், அப்படியே கால் பண்றாங்க. சட்டாரோவும் உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு எதுவும் ஆகல, ஆனா போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்துட்டேன், சரி நான் உன்னை பார்க்கணுமே, அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துடுறியா, ஓகே ஓகே நான் வரேன்னு சட்டாரோவும் கிளம்புறாரு. இவங்க 2 பேருமே அந்த பாலத்துக்கு அடியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேட் என்ன சொல்றாங்கன்னா, என்ன மாடியில இருந்து ஒருத்தன் தள்ளி விட்டான்ல, அவனை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். என்ன சொல்ற கேட், அவனை நீ பாத்திருக்கியா, அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நம்ம பீஸா கடை ஓனர் கூட உட்காந்து அவன் பேசிக்கிட்டு இருந்தான். சோ நானும் அவங்கள பார்த்து ஹாய் சொல்லிட்டு வந்தேன். சோ சட்டாரோக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம கேட் தப்பிச்சாங்கல்ல, அவங்க ஒன்னும் தப்பிக்கல, போலீஸ் வேணும்னே கண்டுக்காத மாதிரி ஒரு சீனை போட்டு கேட் அங்க இருந்து தப்பிக்க விட்டு கேட் மூலியமா இப்போ சட்டாரோவை பிடிச்சிட்டாங்க. சோ அவ்வளவுதான், சட்டாரோவை அரெஸ்ட் பண்றாங்க. பின்னாடி இருந்து கேட்டும் ஐம் சாரி சட்டாரோ, என்னாலதான் நீ இப்ப அரெஸ்ட் ஆகியிருக்க, அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்ல கேட், இப்போவும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சட்டாரோ சொல்றாரு. சட்டாரோவை கூட்டிட்டு கார்ல ஏத்தலான்னு போலீஸ் ட்ரை பண்ணும்பொழுது கூட்டமா நின்று மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களோட மக்களா அந்த சைக்கோ கொலைகாரனும் இருக்கான். இதை பார்த்த உடனே சட்டாரோ போலீஸை உதறி விட்டுட்டு வேகமா அந்த சைக்கோ கிட்ட ஓடி வரும்போதுதான் டக்குன்னு ரிவைவலும் ஸ்டார்ட் ஆகுது. திரும்பவும் 18 வருஷம் பாஸ்டுக்கு அவரு போறாரு. சோ இப்ப சட்டாரோ சின்ன பையனா அவரோட கிளாஸ்ல இருக்காரு. நல்ல வேலை அந்த காயோன்ற பொண்ணுலாம் சாகலாம் இல்ல, ஏன்னா இப்ப பிப்ரவரி 29 தான். சோ அந்த சைக்கோ கொலைகாரன் காயோவை மார்ச் 3ஆம் தேதி தான் கொல்ல போறான். சோ இந்த தடவையாவது காயோவை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சட்டாரோ நினைக்கிறாரு. அப்ப நம்ம சட்டாரோடைய ஃப்ரெண்டு, அவரோட பேரு கென்யா, சட்டாரோ உங்ககிட்ட நான் ஒரு புக்கை கொடுத்தல, படிச்சிட்டியா, ஐயோ என்ன புக்
தூக்க சொல்றான்னு தெரியலையே. இன்னும் படிச்சு முடிக்கல. அப்படியா, ஒரு நிமிஷம் வெளியே வரியா அப்படின்னு கென்யா கூப்பிடுறான் சட்டாருவ. சொல்லு கென்யா, ஏன் என்ன வெளியே வர சொன்ன? சட்டாரு, உண்மையிலேயே நீ யாரு? ஏன்னா நான் உங்ககிட்ட எந்த புக்கையும் கொடுக்கல, ஆனா கொடுத்த மாதிரியே பேசுற. அதோட இவ்வளவு நாள் நீ வேற மாதிரி இருந்த, ஆனா எப்ப நீ காயோவை பாத்தியோ அப்பவே நீ டிஃப்ரெண்டா இருக்க. நானும் காயோட உடம்புல அடிபட்டதெல்லாம் பாத்திருக்கேன், எனக்கும் அது தப்புன்னு தோணுது, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. சட்டாருவும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஆனா நீ பண்றனா உண்மையிலேயே நீ யாரு? சட்டாருவும் நம்ம இந்த கென்யா கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு, இங்க பாரு, நான் உண்மையின் பாதுகாவலன், அதாவது அந்த மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. அதோட காயோவை கொலை பண்ண போறாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நல்லதுக்காக நீ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னாவே உண்மையின் பாதுகாவலன் தான் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்றேன்னு அந்த கென்யான்ற பையனும் சேர்ந்துக்கிறான். அப்புறம் ஸ்கூல் முடிச்சு சட்டாரோ வீட்டுக்கு போறாரு. நைட்டு ஃபுல்லா அவரால் தூங்கவே முடியல. எப்படி நம்ம காயோவை காப்பாத்த போறோம்? காயோ மட்டும் கிடையாது, யூகியையும் நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? இது எல்லாத்தையும் எப்படி தடுக்க போறோம்னு யோசிக்கிட்டே இருக்க அவர் மண்டைக்குள்ள. சோ இப்படியே நாட்கள் போகுது. சட்டாரு காயோ கிட்ட என்னென்ன விஷயங்கள் பண்ணாரோ அது எல்லாத்தையும் அப்படியே பண்றாரு. சோ மார்ச் 2ஆம் தேதியும் ஆகுது. 2 பேருக்குமே பர்த்டேன்னு வீட்ல பர்த்டே பார்ட்டியும் நடக்குது. பசங்கலாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க. சோ எல்லாமே பர்ஃபெக்ட்டா போகுது. இன்னைக்கு அவர் பண்ண போற விஷயம் தான் ஃபியூச்சரையே டோட்டலா மாத்த போகுது. ஏன்னா போன டைம்லைன்ல பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சட்டாரு காயோவா அவரோட வீட்டுல விட்டு வருவாரு. அடுத்த நாள் அவங்க காணாம போயிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த மாத்தணும். ஆனா அதுக்கு முன்னாடி யூகியை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நேரா சட்டாரு யூகியோடைய ஆபீஸ்க்கு போறாரு. ஆக்சுவலா அந்த யூகி வந்து எப்படி போலீஸ் கிட்ட மாட்டுவார்னா, இவரோட வேலையே ஃபுட்டை பதப்படுத்துறது தான். சோ வேற ஒரு இடத்துல இருந்து ஃபுட்டை கொண்டு வருவாரு, அப்புறம் இங்க இருந்து கொண்டு போவாரு. இந்த வேலை செய்யும் பொழுது ஒரு ஃப்ரீசர்ல ஃபுட்டை பதப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ யூகி அந்த இடத்துக்கு போறாரு. அவரோட ஃபுட் பிரிண்ட்லாம் அங்க இருக்கிற பனியில பட்டுடும். அவரு ஃபுட்டை வச்சுட்டு போன அந்த ஃப்ரீசர்ல தான் அந்த காயோன்ற பொண்ணை அந்த சைக்கோ கொலகாரன் ஸ்ப்ரேலாம் அடிச்சு சாகடிச்சிருப்பான். சோ பொண்ணு ஃப்ரீசர்ல இறந்து போயிருக்கா. ஃபுட் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சது யூகி. கால் தடம்லாம் இருக்கு. யூகியை பிடிச்சிடுறாங்க. சோ மார்ச் 2ஆம் தேதி நைட்டு தான் யூகி இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. அந்த விஷயத்த அவரு பண்ணக்கூடாது, அதோட அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு போலீஸே அதுக்கு ஆதாரமா இருக்கணும். சோ அதனால சட்டாரு ஒரு பெரிய பேப்பர்ல உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு எழுதி அதை ஒரு கல்லுல உருட்டி கட்டி யூகி வேலை செய்யற அந்த கம்பெனியோடைய கண்ணாடியை உடைச்சு உள்ள அனுப்புறாரு. சோ யூகி வேலை செய்யற அந்த இடத்தோடைய ஓனரு அது என்னதுன்னு பாக்குறாரு. பார்த்தா உங்களை கொல்ல போறேன்னு இருக்கு. யூகி உடனே போலீஸ்க்கு கால் பண்றா அப்படின்னு சொல்ல யூகியும் கால் பண்றாரு. சோ அதனால என்ன ஆகும்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பாதுகாப்புக்கு ஒரு போலீஸா அனுப்புவாங்க. அந்த போலீஸ் நம்ம யூகி அந்த ஓனர் கூடவே இருப்பாங்க. இதனால யூகி எந்த தப்பும் பண்ணலன்னு அந்த போலீஸே ஒரு ஆதாரமா இருப்பாரு. சோ எப்படியோ இதுல யூகி மாட்ட மாட்டாரு. அடுத்தது சட்டோரோவுக்கு யாரு மேல டவுட்னா, நம்ம காயோடைய அம்மா மேலதான் டவுட். சோ அதுக்காக என்ன பண்றாருன்னா, கடையில இருந்து ஒரு பழைய கேமரா வாங்கிட்டு வந்து கேமராவையே ஒரு ஸ்டன் கேமராவா மாத்துறாரு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத கேட்டோட வீட்டுல இருக்கும்போது ஒரு புக்ல படிச்சு தெரிஞ்சிருப்பாரு. சோ இப்ப அந்த ஸ்டன் கேமராவை எடுத்துக்கிட்டு காயோடைய அம்மாவை போட்டு தள்ளான்னு போகும்போது அங்க அந்த கென்யான்ற பைபுல வந்து தடுக்குது. டேய் சட்டாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பண்ணா நம்மளால காயோவை காப்பாற்ற முடியாது, அவளை சேஃபா ஒரு இடத்துல வைக்கணும். சோ சட்டாரோவும் கென்யா சொல்றதுதான் கரெக்ட்னு புரிஞ்சுக்கிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு, ஏன்னா அங்கதான் காயோ இருக்கா. சோ பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சட்டாரு காயோவை வீட்டுல விடுவாரு. ஆனா இந்த தடவை வீட்டுல விடாம சேஃபான ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஒரு பால் அடைஞ்சு போன பழைய பஸ் ஒண்ணு. அந்த இடத்துக்கு யாருமே வர மாட்டாங்க. காயோ, இனிமே நீ இந்த இடத்துல தான் இருக்கணும், ஏன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீ யாரு கண்ணிலையும் படக்கூடாது. சோ நைட்டு நீ எங்கேயே தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட நீ வராத, ஸ்கூலை முடிச்சுட்டு நாங்களே வந்து உன்னை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டாரோவும் கென்யாவும் அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலும் ஆரம்பிக்குது. டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. காயோ வரலன்றத அவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ காயோ லேட்டா வரா, சில நேரத்துல வரமாட்டா, அவ உடம்புல அடிபட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் காயோட அம்மா தானு இவரு சைல்டு கேர் சென்டருக்கு கால் பண்றாரு. அப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் சட்டாரோ கென்யாலாம் போயிட்டு நம்ம காயோவை பார்ப்பாங்க. ஜாலியா சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏ காயோ, உன்னை இந்த மாதிரி ஒரு பஸ்ஸுக்குள்ள அடைச்சு வச்சதை நினைச்சு நீ எதுவும் கோவப்படல? எனக்கு எந்த கோவமும் இல்லப்பா, இன்னும் சொல்ல போனா நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் தெரியுமா, வீட்டுல இருந்தா எங்க அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி எது என்னவோ காயோ, பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ எங்கேயே இரு, நீ இருக்கிற விஷயத்த நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு அகைன் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. காயோ நைட் டைம்ல அந்த பஸ்லயே தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பஸ்ஸுக்கு ஒரு பர்சன் வராரு. பார்த்தா அது அந்த சைக்கோ கில்லர் தான். யாரோ ஒருத்தவங்க பஸ் கிட்ட வராங்கன்னு காயோவும் புரிஞ்சுக்கிறா. அப்படியே மெதுவா எழுந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. சோ அந்த சைக்கோ கில்லரு பஸ்ஸுக்குள்ள வராரு. ஒரு பேக பஸ்ஸோடைய ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஏதோ ஆளு டென்ஷனா இருக்காரு போல, ஏன்னா அவரு காயோவை தான் சுத்து போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அந்த சைக்கோ கில்லரு அவரோட பொருள் எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பஸ்லயே இப்ப காயோ இருக்காங்க. நல்லவேளை காயோ சத்தம் போடாம அமைதியா இருக்கிறதுனால சைக்கோ கில்லருக்கு எதுவும் தெரியல. அவர் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி தூரமா போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சட்டாரு காயோவுக்காக சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாரு. காயோவும் நேத்து நடந்த விஷயத்த சொல்லலாம்னு ட்ரை பண்ணா, சரி நம்ம ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சட்டாரு போய்கிட்டே இருக்காரு ஆளு. சரின்னு காயோவும் பசிக்குதுன்னு சாப்பாடை சாப்பிடலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சட்டாரோடைய அம்மா ஒரு ஸ்டிக்கி நோட்டை ஒட்டி அனுப்பியிருக்காங்க. சட்டாரோவுக்கு எது பிடிக்குமோ அதை தான் சமைச்சிருக்கேன், அதனால கோச்சிக்காத அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதை பார்த்த உடனே காயோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சட்டாரு ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் கிட்ட, சார் இன்னைக்கும் காயோ வரவே இல்லை, அதோட நான் காயோட வீட்டுக்கிட்டையும் போனேன், அங்க அவங்க அம்மாவையும்
காணோம். நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சைல்ட் கேர் சென்டருக்கு கால் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவங்க வர போறாங்க. காயோடைய அம்மாவை போட்டு புளியில நம்ம காயோவை கண்டிப்பா காப்பாத்திடலாம். அதே மாதிரி சைல்டு கேர் ஆளுங்களும் வராங்க. காயோடைய அம்மாவை பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுல யாரையும் காணோம். கூடவே அந்த டீச்சரும் இருக்காரு. சோ எதுவும் பண்ண முடியாம இவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சட்டாரும் அதை பாக்குறாரு. திரும்பவும் அந்த பஸ்ஸுக்கு வந்து காயோ கிட்ட, இங்க பாரு, இன்னைக்கு சைல்டு கேர் ஆளுங்கெல்லாம் வந்தாங்க. கூடவே நம்ம டீச்சரும் இருந்தாரு. உங்க அம்மா காணோம், எங்கேயே எஸ் ஆயிட்டாங்க போல. ஆனா கண்டிப்பா உங்க அம்மாவை பிடிச்சு உங்ககிட்ட இருந்து உங்க அம்மாவை பிரிச்சிருவாங்க. நீ சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சட்டாரு சொல்றாரு. அப்புறம் காயோவும் சட்டாரோவுக்கு கிஃப்ட கொடுக்குறாங்க. அது ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு கிளவுஸ். அதை பார்த்த உடனே சட்டாரோ அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதே கிளவுஸ் தான் குப்பை தொட்டில முன்னாடி டைம் லைன்ல பார்த்தாரு. ஆனா இப்ப காயோவே அவர்கிட்ட கொடுத்திருக்கா. சோ அதனாலதான் சட்டாரு ரொம்ப அழுதாரு. அப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சட்டாரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ காயோவும் கொஞ்சம் நிம்மதியாகிறா. அப்பதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நேத்து நைட்டு நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் இங்க வந்தான், ரொம்ப கோவமா இருந்தான், ஏதோ ஒரு பைய ஃப்ரண்ட்ல வச்சுட்டு போனான். சோ சட்டாரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த பேக்கை செக் பண்ணி பார்த்தா ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் ஒயிட் கலர்ல இருக்கு. அதை பார்த்த உடனே சட்டாரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் தான் அந்த சைக்கோ கொலகாரன் யூஸ் பண்ணானு. அதோட ரோப்பு கிப்னு என்னென்னமோ பொருள் இருக்கு. கண்டிப்பா இது ஒரு சைக்கோ கொலகாரனோட பொருள் தான். எந்த ஒரு சைக்கோ கிட்ட இருந்து காயோவை காப்பாத்தலாம் நினைச்சோமோ அந்த சைக்கோவுடைய இடத்துக்குள்ளேயே நம்ம காயோவை வச்சுட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, காய்ஸ் நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போகலான்னு சட்டாரு சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை சட்டாரு ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய சார்கோல்லாம் இருக்கு. எது என்னவோ வேகமா அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. இதுக்கப்புறம் காயோவை எங்க பத்திரமா வைக்கிறதுன்னு தெரியல. அப்பதான் சட்டாருக்கு ஒரு ஐடியா தோணுது, என்னோட வீடு இருக்கே. சோ அம்மா கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்ல காயோ அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நம்ம சட்டாரோடைய வீட்லயே தங்குறா. சோ காயோ வந்து நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா காயோட அம்மா சமைக்கவே மாட்டாங்க. இந்த இன்ஸ்டன்ட் நூடுலையே தான் பாவம் அந்த காயோ பொண்ணு சாப்பிடுவா. இது மட்டும் கிடையாது, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அந்த காயோ பொண்ணு தான் பார்க்கணும். பார்க்கலனா தண்ணிலேயே தலைய விட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் காயோ நினைச்சு பார்த்து அப்படியே சட்டாரோடைய அம்மாவை கட்டிப்பிடிச்ச ஆள, அம்மாவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு நான் வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு அடுத்த நாளே காயோடைய அம்மாவை மீட் பண்றாங்க. உன் பொண்ணு 3 நாளா காணோம், நீ எங்கேயாவது தேடி இருப்ப, நல்லா குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கல நீ இப்படின்னு சட்டாரோ அம்மா கேட்க, ஏய் உனக்கு என்ன இப்போ அப்படின்னு இவங்க நக்கலா பேசுறாங்க. ஆனா சட்டாரோட அம்மா தான் ரிப்போர்ட்டர் ஆச்சே. இவங்களும் பதிலுக்கு பேச கடுப்பான காயோட அம்மா ஒரு கம்பி எடுத்து அடிக்கிறதுக்கு வராங்க. காயவும் தடுக்க ட்ரை பண்றா. ஆனா இருந்தாலும் அந்த கம்பி சட்டாரோடைய அம்மாவோட நெத்தில பட்டு பிளட் வருது. ஆனா இருந்தாலும் அந்த பொம்பளை திருந்துற மாதிரியே இல்ல. அவ்வளவு கோவப்படுறாங்க. நல்ல வேலையா டீச்சர் அங்க வராரு. கூடவே சைல்டு கேர் ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வராரா. அவங்க நடந்ததை நேர்லயே பார்த்துட்டு காயோவை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் காயோவை சைல்டு கேர் ஆளுங்க பாத்துப்பாங்க. சோ காயோவை கார்ல கொண்டு போறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சோகமா எட்டி பாக்குறா. நம்ம சட்டாரோவும் காயோ வாங்கி கொடுத்தா அந்த கிளவுஸ கையில மாட்டிக்கிட்டு அப்படியே தாட்டா சொல்றாரு. காயோவா அங்க இருந்து போறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த சைக்கோ கில்லரால காயோவை எதுவும் பண்ண முடியாது. சோ நம்ம சட்டாரோ நிம்மதியாகிறாரு. இதெல்லாம் நடக்க முக்கியமான ரீசனே டீச்சர் தான். ஏன்னா டீச்சர் தான் கரெக்டான டைமுக்கு சைல்டு கேரை கூட்டிட்டு வந்தாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம சட்டாரோ டீச்சர் கூடவே கார்ல வந்துகிட்டு இருக்காரு. அப்ப டீச்சருடைய காரோட டேஷ்போர்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய சாக்லேட். என்ன டீச்சர் இவ்வளோ சாக்லேட்? அது ஒன்றும் இல்லை, நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேனா அந்த கெட்ட பழக்கத்தை விடணும்னா இன்னொரு பழக்கத்தை சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அன்னில இருந்தே இஷ்டத்துக்கு சாக்லேட் நான் சாப்பிடுவேன்னா அதான் இவ்வளோ சாக்லேட் இருக்கு அப்படின்னு அதில் ஒரு 2-3 சாக்லேட் எடுத்து வாயில போட்டு கறக்க முருகன்னு மெல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சட்டாரவும் ஒரு சாக்லேட் எடுத்து அப்படியே ஆளு சாப்பிட்றாரு. அதோட டீச்சர் காரை ஓட்டும் பொழுதே அவரோட கையை ஒரு மாதிரி டேப் பண்ற மாதிரி செய்யறாரு. அதை சட்டாரவும் பார்க்கறான். ஸோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் சட்டாரோ அவரோட ஃப்ரெண்டு கென்யா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், கென்யா சம புத்திசாலியா இருக்காரு ஆளு. என்னதான் நம்ம சட்டாரோ இப்போ ஒரு 11 வயசு பையனா இருந்தாலும் டெக்னிக்கலா அவரு 29 வயசு பையன். ஆனா அந்த கென்யான்ற பையன் 11 வயசுலயே நம்ம சட்டாரோவிடவே செமையா யோசிக்கிறான். எப்படா நீ இவ்வளவு ஷார்ப்பா இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்க அப்பா ஒரு லாயரு, அதனாலதான் அவரோட மூளையே எனக்கு தொத்திக்குச்சு, நானும் ஃபியூச்சர்ல லாயர் ஆகணும் தான் நினைக்கிறேன். அதோட பக்கத்து ஊர்ல ஒரு கேஸ் நடந்தது. எங்க அப்பா ஒருத்தரை நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வச்சுட்டாரு. அந்த கேஸ்ல நம்ம வயசுல இருக்கிற யாரோ இறந்து போயிட்டாங்களாம். வீட்டுல கோல் ஸ்டவ் இருக்கும்ல, அதுல நிறைய கரிய கொட்டி புகையாக்கி அந்த புகையில அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலாம். இதை கேட்ட உடனே நம்ம சட்டாரோவுக்கு பஸ்ல அவரு பார்த்தா சார்கோல் ஞாபகம் தான் வருது. அப்படின்னா அந்த சைக்கோ கில்லர் வெறும் 3 பேரை மட்டும் கொல்லல, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் பசங்க சாகிறதுக்கு அந்த சைக்கோ கில்லர் தான் காரணம் அப்படின்னு சட்டாரோவும் புரிஞ்சுக்கிறாரு. நினைச்சதை விடவே அந்த சைக்கோ கில்லர் ஓவர் பவர்டா இருக்கான். அந்த சைக்கோ கில்லர் அந்த பஸ்ல தான் அவனோட பொருளெல்லாம் வைக்கிறான் அப்படின்னு அடுத்த நாளே நம்ம சட்டாரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. கூடவே நிராமின்ற அந்த பையனும் வரான். ஆக்சுவலா அந்த சைக்கோ கில்லரால 3ஆவதா சாக போகிறது இந்த நிராமி தான். சோ அதனால நிராமி கூடவே சட்டாரோ இருக்கிறதுனால நிராமி சேஃபா இருப்பாங்க. சோ இப்போ இவங்க 3 பேருமே பஸ்ஸுக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க இருந்த பேக், அந்த சார்கோல் எதுவும் கிடையாது. அந்த சைக்கோ கொலகாரன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் போல. சோ நம்ம சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸும் நீ எதரா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது சட்டாரோவும் உண்மையை சொல்றாரு. அது ஒரு சைக்கோ கொலகாரன், பக்கத்து டவுன்ல ஒரு பொண்ணை சாகடிச்சான்ல அந்த கொலகாரன் இப்ப நம்ம டவுன்ல தான் இருக்கான். சோ நான் அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்றேன். நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சட்டாரோ சொல்ல,
சொல்ல சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸும் சட்டாரோ நீ சொல்றத நாங்க நம்புறோம் அப்படின்னு சட்டாரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ ஒரிஜினல் டைம் லைன்ல 1988வது வருஷத்துல 3 பசங்க இறந்து போனாங்க அந்த சைக்கோ கொலைகாரனால. அதுல 2 பேரு நம்ம சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த 3 பேரையுமே கொன்னது யூகின்னு ஒரு ஆளுன்னு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் லைன்ல சட்டாரோ எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நம்ம காயோவையும் டீச்சரோடைய ஹெல்ப் மூலியமா சைல்டு கேரை கூட்டிட்டு வந்து காயோ இப்ப சேஃபா இருக்காங்க. காயோவுக்கு அப்புறம் அந்த சைக்கோ கொலைகாரரு வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ண போறாரு. ஏன்னா இறந்து போன அந்த 3 பொண்ணுங்கள்ல 2 பேர் தான் சட்டாரோடைய ஃப்ரெண்டு, இன்னொரு பொண்ணு வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை அந்த சைக்கோ கொலைகாரன் கடத்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு தோணுது. ஆனா ஃபர்ஸ்ட் சட்டாரோ யூகியை மீட் பண்றாரு. யூகி கிட்ட அந்த பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை பத்தி கேட்கும் பொழுது யூகியும் எனக்கு அந்த பொண்ணு நல்லாவே தெரியுமே, அந்த பொண்ணு பாவம் ரொம்ப லோன்லியா இருப்பா, நானும் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்ல, காயோ மாதிரியே அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யூகி சொல்றாரு. இதை கேட்ட உடனே சட்டாரோவுக்கு புரிய வருது அந்த சைக்கோ கொலைகாரன் லோன்லியா இருக்கிற பொண்ணுங்களை தான் காலி பண்றான். நம்ம ஃப்ரெண்டு காயோ நிராமி இவங்க லோன்லியாவே இருந்தவங்க. அப்புறம் அந்த பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அவளும் லோன்லியா இருக்கா. எல்லாரையுமே கடத்தி காலி பண்ணிட்டான். ஆனா இந்த டைம் லைன்ல நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். காயோவுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு. அதோட நிராமி நம்ம கூடவே சுத்துறதுனால நிராமியும் லோன்லியா இல்ல. அந்த பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணை தான் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்து ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணையும் பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப லோன்லியா தான் இருக்கா போல. நம்ம யாராவது போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு போடணும். நம்ம சட்டாரோடைய ஐடியா என்னன்னா ஒரு குழந்தைய கடத்தணும் அப்படின்னா ஸ்கூல் விட்டு அந்த குழந்தை தனியா போகும்போது தான் கடத்தணும். சைக்கோ கொலைகாரனும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுவான். சட்டாருவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்க, நான் இங்கேயே வெயிட் பண்ணி அந்த பொண்ணு போகும்பொழுது ஃபாலோ பண்ணி போய் அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. அதே மாதிரி சட்டாருவும் வெயிட் பண்ண அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வெளியே நடந்து போறா. இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. சரி அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்பொழுது சட்டாரு அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னடான்னு திரும்பி பார்த்தா சட்டாருவோடைய அம்மா நிறைய வெயிட்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. அவங்களால தூக்கவே முடியல. சட்டாருக்கும் வேற வழி தெரியல. அந்த பொண்ணு கிட்ட பேசுறத விட்டுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட அந்த இடத்துக்கு டீச்சரும் வர அவ்வளவு வெயிட்டான பொருளை தூக்கிக்கிட்டு நடந்தா போவீங்க, என் கார்ல ஏறிக்கோங்கன்னு டீச்சர் டிராப் பண்றாரு. நம்ம சட்டாருவும் டீச்சர் கிட்ட சார் யார் என்னன்னு தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நம்ம பேசுறது, அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு சட்டாரு, ஃபர்ஸ்ட் அவளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அதை உனக்கு பிடிச்ச மாதிரியே காட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், சீக்கிரமாவே நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஓ அப்படியான்னு நம்ம சட்டாருவும் பக்கத்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கிட்ட எப்படி பேசலான்னு ஐடியாலாம் கேட்கறாரு. இதை பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு அம்மாவும் கேட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சட்டாருவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற அந்த பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஆயா. இப்படி நம்ம சட்டாருவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் போறத இன்னும் 2 பசங்க பாக்குறாங்க. இவங்களும் சட்டாரு கிளாஸ்ல படிக்கிறவங்க தான். சட்டாரு ஃப்ரெண்டு கூடவே ஆயா பக்கத்துல போயிட்டு ஏய் உன்னோட பேரு தானே ஆயா, நாங்க பக்கத்து ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். ஓ அப்படியா, சரி உனக்கு என்ன வேணும், நீ புக் படிக்கிறியா, எனக்கும் புக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சட்டாரு பிட்ட போடுறாரு. ஆனா அந்த ஆயான்ற பொண்ணு சட்டாருவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து நீங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும், தூரத்துல தெரியுத ஒரு பில்டிங், அந்த பில்டிங் குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க. உடனே சட்டாரோட ஃப்ரெண்ட் இருக்காருல கென்னியா, அவரு ஆமா அந்த பில்டிங் எங்களோட சீக்ரெட் பேஸ், அங்க இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் ஆயாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுல என்ன ஜாலி இருக்க போகுது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும் பொழுது சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேரு அவங்க வராங்க. ஆயாவை பார்த்து ஆயா உண்மையிலேயே உன் பேர் ஆயா தானா அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. ஆயாவும் கடுப்பாகிறாங்க. அப்புறம் அந்த பசங்க உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ வேணா எங்களோட சீக்ரெட் பேஸுக்கு வா, ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு அந்த பசங்க சொல்ல ஆயா கண்டுக்காம போய்கிட்டே இருக்கா. போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிக்குச்சு. இதுக்கப்புறம் ஆயா கூட இவங்களால ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே முடியாது. அடுத்த நாள் ஆகுது. நம்ம சட்டாரோ அப்படியே சோகமா ஸ்கூலுக்கு வரும் பொழுது அங்க ஒரு பொண்ணு இருக்கா. யாரு, நம்ம காயோ தான். காயோ நீ திரும்ப வந்துட்டியான்னு ஒரு வேகமா ஓடி போகும் பொழுது வலிக்கு தொம்முன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் காயோ வந்து தூக்கி விடுறாங்க. காயோ வந்து இப்ப அவங்க பாட்டி கூட தான் இருக்காங்க. தினமும் பஸ்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்ப பாட்டி வீட்டுக்கு போயிடுவா. காயோ திரும்பவும் ஸ்கூல்ல வந்து படிக்கிறது சட்டாரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. சட்டாரு காயோவையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பாக்குற டீச்சரும் சாஃபீஸாலேயே மண்டையிலே ஒண்ணு வைக்கிறாரு. கிளாஸே சிரிக்குது, டீச்சரும் சிரிக்கிறாரு. ஒழுங்கா பாடத்தை கவனின்னு சொல்ல திரும்பவும் அவன் காயாவே தான் பாக்குறான். கிளாஸ் முடிஞ்சு சட்டாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த சீக்ரெட் பேஸுக்கு போகலான்னு சொல்றாங்க. அதான் அந்த ஆயான்ற பொண்ணு வந்து ஒரு பில்டிங்கை காட்டியிருப்பால, அந்த பில்டிங்க்கு போயிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. சட்டாருவும் அங்க போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சட்டாருடைய ஃப்ரெண்டு நிராமின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த சைக்கோ கொலைகாரன் நிராமிய அந்த பில்டிங்ல தான் காலி பண்ணுவான். இப்ப அதே பில்டிங்ல நிறைய பசங்களா ஒன்னா இருந்தா சைக்கோ கொலைகாரன் அங்க வரவே மாட்டான். இந்த விஷயத்தையும் நம்ம மாத்தலான்னு எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த சீக்ரெட் பேஸ்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கூடவே காயோவையும் கூட்டிட்டு போறாங்க. இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஆயான்ற பொண்ணு வரா. ஏன்னா சட்டாரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல அங்க வா சூப்பரா இருக்கும்னு, அதனால
அதனால அந்த பொண்ணு வந்திருக்கா. இவங்க எல்லாரு கூடவும் நல்லா ஜெல் ஆகி ஜாலியா விளையாடுறா. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் லோன்லி ஆனவ கிடையாது. இந்த ஆயாவுக்கு ஸ்கேட்டிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ சைக்கோ கொலகாரன் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறானோ அது எல்லாத்தையும் நம்ம சட்டாரோ பிளாக் பண்றாரு. அந்த சைக்கோ கொலகாரன் யாருன்னே தெரியாம. அதோட சட்டாரோ கிளாஸ்லயே ஒரு பொண்ணு இருப்பால, காயாவை கூட சுத்தமா பிடிக்காது. அந்த பொண்ணு இப்ப ரொம்ப லோன்லியா சோகமா இருக்கா. இந்த விஷயத்த காயாவும் நோட் பண்ணி சட்டாரோ கிட்ட சொல்ல, சட்டாரோவும் நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி நார்மல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே காயாவும் சட்டாரோ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ தான் என்னோட ஹீரோ தெரியுமா, இப்ப நான் ஜாலியா இருக்கேனா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து ஸ்னோவெல்லாம் எடுத்து காயோ சட்டாரோ அடிக்க, பதிலுக்கு சட்டாரோவும் அவரும் பனி எடுத்து அடிக்க 2 பேரும் ஜாலியா விளையாடுறாங்க. அப்புறம் சட்டாரோ வீட்டுக்கும் வராரு. சட்டாரோடைய அம்மா ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா ரிப்போர்ட்டரு. ஐயோ இந்த ஆளா, ஃபியூச்சர்ல இந்த ஆளு தானே நமக்கு ஹெல்ப் பண்ணுவானே. அம்மாவும் இவரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அம்மா ஏதாவது திட்டுவாங்கன்னு நேரா அந்த ரிப்போர்ட்டர் கிட்டயே வந்து, சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு நானும் கேட்கட்டுமா. உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சட்டாரு என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன ரிப்போர்ட்டர் ஆக போறியா வளர்ந்ததுக்கு அப்புறம். இல்லம்மா ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா தானே இருக்கும், அதான் கேட்கலான்னு வந்தேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டரும், சரி சட்டாரு நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன், சுத்தி இருக்கிற எல்லா டவுன்லயும் ஸ்கூல் படிக்கிற பசங்களை யாரோ ஒருத்தன் கடத்தி கொலை பண்றான். அவன் ஒரு சீரியல் கில்லரு. நாங்களும் என்னென்னமோ க்ளூவை தேடி பார்க்கறோம், ஒன்னும் கிடைக்கல. ஆனா கிடைச்ச க்ளூவை வச்சு பார்க்கும் பொழுது அந்த சீரியல் கில்லர் இந்த டவுன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ அதனால நீயும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு ரிப்போர்ட்டர் சொல்றாரு. ஸோ நம்ம சட்டாரவும் அந்த சைக்கோ கில்லரை எல்லா விதத்திலையும் தடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் சைக்கோ கில்லர் புதுசா ஏதாவது ஒரு குழந்தைய தான் கடத்த முடியும். ஸோ அது யாரு வேணா இருக்கலாம், யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் காய சொல்லியிருப்பாங்களே, இவங்க கிளாஸ்லயே ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சோகமா தனியா இருக்கான்னு. சோ மேபி அந்த சைக்கோ கில்லர் காயோவதுக்கு அப்புறம் கொல்ல முடியாது, நிராமையும் கொல்ல முடியாது, பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற அந்த பொண்ணையும் கொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே இப்ப லோன்லியாவே இல்ல. சோ அப்படின்னா சட்டாரோக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணு இப்ப லோன்லியா இருக்கா. சைக்கோ கில்லரோட டார்கெட் இவ தான் அப்படின்னு யோசிச்சு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு சட்டாரோ. அந்த பொண்ணு தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு ஹாக்கி மேட்சை பாத்துக்கிட்டு இருக்கா. அதோட கையில ஒரு கப்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணுதான் குடிச்சுக்கிட்டு இருக்கா. சோ நம்ம சட்டாரோவும் தூரத்துல இருந்து அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எழுந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறா. சோ பின்னாடியே இவரும் போறாரு. பார்த்தா எக்ஸிட் டோரு. கதவை திறந்து பார்த்தா இந்த யூகி ஒர்க் பண்றாருல, இந்த ஃபுட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ற கம்பெனி, அந்த கம்பெனியோடைய வண்டி ஒண்ணு போகுது. அப்படின்னா உண்மையிலேயே சைக்கோ கொலகாரன் யூகி தான் போலயே. அந்த வண்டியில தான் இந்த பொண்ணு இருக்கா. சீக்கிரமா ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு ஒன்னும் புரியல அவருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு டீச்சர் வராரு. டே சட்டாரோ இங்க என்னடா பண்ற. டீச்சர் நல்ல வேலை இங்க வந்து, இங்க சீக்கிரமா உங்க காரை எடுங்க, நம்ம வேகமா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னு டீச்சரை கூட்டிட்டு நம்ம சட்டாரோவும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீச்சரும், டே சட்டாரோ என்னடா உனக்கு இப்படி மூச்சு வாங்குது, ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடியா அப்படின்னு குடிக்க தண்ணியை கொடுக்கறாரு. அப்புறம் எதுக்காக நீ அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ண சொல்ற. ஏன்னா டீச்சர் நம்ம பண்ண போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன சொல்ல போனா டிடெக்டிவ் மாதிரி தெரியுமா. என்னடா சொல்ற, டிடெக்டிவா. ஆமா டீச்சர், நம்ம டவுனுக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். லோன்லியா இருக்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்களா பார்த்து கடத்தி அவன் கொலை பண்ணுவான். அந்த சீரியல் கில்லருக்கு முன்னாடியே நாங்க அந்த பசங்களை கண்டுபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அந்த கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். வாவ் சட்டாரோ உண்மையிலேயே நீ வேற லெவல், நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அப்படியே டேஷ்போர்டை ஓபன் பண்ணி எனக்கு ஒரு சாக்லேட் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்க, சட்டாரும் டேஷ்போர்டை ஓபன் பண்ணா உள்ள தூக்க மாத்திரை, மயக்க மருந்துன்னு ஃபுல்லா கடத்துற பொருளா இருக்கு. என்ன சட்டாரு, உள்ள சாக்லேட்டுக்கு பதில் என்னென்னமோ இருக்கு. ஏன்னா இது என்னோட கார் கிடையாது. சப்போஸ் இந்த கார் மாட்டினா கூட நான் மாட்ட மாட்டேன். ஒரு சீரியல் கில்லருக்கு இதெல்லாம் தேவைதானே அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. சட்டாரு ஷாக் ஆகுறான். அடா கடவுளே, அந்த சீரியல் கில்லரே நம்ம டீச்சர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. யார் யாரையோ நம்ம சந்தேகப்பட்டோம், இந்த டீச்சரை சந்தேகப்படாம விட்டோமே, அதுதான் நம்ம தப்புன்னு சீட் பெல்ட்டை கழட்டலான்னு பார்த்தா சட்டாருவால முடியல. என்னோட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுக்கு நீதான் காரணமாடா அப்படின்னு காரை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஆத்து கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. நான் அந்த ஊரு இந்த ஊருன்னு எத்தனையோ பசங்களை கடத்தி கொலை பண்ணிருக்கேன். சரி நம்ம இருக்கிற சொந்த ஊர்லயே ஒரு பொண்ணை கடத்தலான்னு தான் காயோவை டார்கெட் பண்ண. ஆனா நீ காயோ கிட்ட வந்த. கரெக்டா நான் அவளை கடத்துறதுக்கு வீட்டுக்கிட்ட போனா அந்த காயோ வீட்டுல இல்ல, நீ அவளை ஒளிய வச்சிருந்த. சோ எனக்கு வந்த கோவம் இருக்கே அப்படின்னு அவரு பேசுறாரு. சட்டாரு காயோவை ஒரு பஸ்ல தங்க வச்சிருப்பாரு. அந்த பஸ்ல காயோ இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சீரியல் கில்லர் வருவார்ல, அது நம்ம டீச்சர் தான். வந்து ரொம்ப டென்ஷனா ஆகுவாரு. ஏன்னா அவரு காயோவை சுத்தி தேடி பார்த்திருப்பாரு. காயோ எங்க தேடியும் காணோம். பாவம் காயோ அந்த பஸ்ஸுக்குள்ள தான் இருக்கான்ற விஷயம் இவருக்கு தெரியல. சரி அடுத்தது உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நிராமிய கொள்ளலான்னு பார்த்தா நீ அவன் கூட க்ளோஸ் ஆயிட்ட. இப்ப அவன் நார்மல் பையன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு லோன்லியா இருக்கிற குழந்தைகளை போட்டு தள்ளுறது தான் ரொம்ப பிடிக்கும். சரி இந்த ஸ்கூல் வேணாம், பக்கத்து ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணலான்னு ஆயான்னு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை தூக்கலான்னு போனேன். ஆனா அந்த இடத்துக்கும் நீ வந்த, கூடவே உங்க அம்மாவும் இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டு கிடைச்சி அவளும் நார்மல் ஆயிட்டா. ஸோ நான் யார் யாரை தூக்கணும்னு ட்ரை பண்றனோ எல்லாருமே நார்மல் ஆகிட்டே வராங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. என்னோட மூவை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு என்னை
தடுக்க ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. இப்ப கூட பாரு, நம்ம கிளாஸ்ல உன் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்த பொண்ணு சோகமாவே இருந்தா. அவளை தூக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா நீ வர. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் பண்ண எல்லா பிளான்லயும் குறுக்க நீ இருக்க. ஒரு சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்கிட்ட கார்ல வரும்பொழுது சொன்ன பத்தியா சீரியல் கில்லர்னு. சோ அப்ப கன்ஃபார்ம் பண்ண என்னோட எனிமி நீ தான். சோ அவ்வளவுதான் சட்டாரு, உன்னை கொல்றதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்னு டீச்சர் அவரோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை சொல்றாரு. என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. பிள்ளைய எப்படி ஒழுங்கா வளர்க்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு பிரதர் இருந்தான். அவன் என்னை எப்பவுமே போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதோட அவன் மோசமான சைக்கோ. ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுவான். இது எல்லாத்துக்குமே காவலா நான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஒரு நாள் எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். வழக்கம் போல நான் வெளியே தான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வரத்துக்குள்ளேயே வீட்டு வாசல்ல சில லேடிங்க எல்லாம் இருந்தாங்க. சோ அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறமா நான் உள்ள போய் பார்க்கும் பொழுது எங்க அண்ணன் அந்த குழந்தைய கொன்னு இருந்தான். டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னை நான் வெளியே காவலுக்கு இருக்க சொன்னல, நீ போயிட்ட. நிறைய லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த குரலை கேட்ட உடனே இவ சத்தம் போட்டா. வேற வழி இல்லாம நான் இவளை கொன்னுட்டேன். சோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்ல, நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து அந்த பொண்ணோட உடம்ப மறைச்சோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அண்ணனோட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி வந்து அவனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். சோ இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் என்னோட மனசுக்குள்ள வித்தியாசமான எண்ணங்கள் தோணுச்சு. அப்பதான் எனக்கே புரிஞ்சது, எங்க அண்ணன் ஒன்னும் மோசமான சைக்கோ கிடையாது, அவனை விடவே நான் மோசமான ஒரு சைக்கோன்னு. சோ வளர வளர கொஞ்சம் பொறுமையா இருந்த நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப லோன்லியா இருக்கிற பசங்களா பார்த்து அவங்கள கடத்தி கொலை பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப என்ன தடுக்க நீ வந்திருக்க, பாவம் நீயும் சாக போற அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஆனா நம்ம சட்டாரோ அப்படியே மயங்கி இருக்காரு. ஏன்னா சட்டாரோக்கு குடிக்க இந்த டீச்சர் தண்ணி கொடுத்தாருல, அதுல தூக்க மாத்திரையே கலந்துருக்காரு. சோ சட்டாரோ மயங்கின நிலைமையில இருக்கும் பொழுது டீச்சர் அந்த காரை அந்த ரிவர்ல தள்ளி விட்டுறாரு. அந்த காரு முழுசா முங்காம அப்படியே கொஞ்சோண்டு மூழ்கி இருக்கு. சோ டீச்சரும் அங்க இருந்து போயிடுறாரு. யாரோ ஒருத்தர் இந்த காரை பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சட்டாரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அடுத்த நாளே இந்த வேலையெல்லாம் பார்த்தது டீச்சரு. ஆனா அங்க இருக்கிற பசங்களாம் உங்ககிட்ட ஒரு சோகமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நம்ம சட்டாரு யாரோ ஒருத்தரோட கார்ல போகும்பொழுது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆத்துல மூழ்க போயிடுச்சு. ஆனா எப்படியோ அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ண சட்டாருவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இன்னமும் சட்டாரு கண்ணை முழிக்கவே இல்லை. ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான். ஸோ சட்டாரு குணமாகி திரும்ப நம்ம கிளாஸுக்கு வரணும்னு எல்லாரும் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எப்பவுமே சட்டாரு வந்து ஒரு விஷயத்த பண்ண உடனேயுமே டக்குன்னு அவரு ரிவைவல் ஆகி பிரசன்ட் டைமுக்கே போவாரு. ஆனா இந்த தடவை பிரசன்ட் டைமுக்கு போகாம அதே ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால புது டைம் லைன்லயே வாழ ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. சட்டாரோடைய அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. இந்த டைம் லைன்ல சட்டாரோடைய அம்மா சாகலாம் இல்ல. ஏன்னா ஒரிஜினல் டைம் லைன்ல சட்டாரோடைய அம்மா வந்து ரோட்ல அந்த சைக்கோ கொலைகாரன், அதான் நம்ம டீச்சரு, ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறத பாத்துருவாங்க. ஐயோ, சட்டாரோடைய அம்மா நம்மள பாத்துட்டாலே ஒருவேளை கோத்து விட்டுருவாளோ அப்படின்னு பயத்துல தான் டீச்சரு சட்டாரோடைய அம்மாவை கொண்டு இருப்பாரு. ஆனா இந்த டைம் லைன்ல அந்த மாதிரி விஷயங்களே நடக்காது. அதனால சட்டாரோடைய அம்மாவும் சாக மாட்டாங்க. அப்புறம் சட்டாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல, கென்யான்னு, அந்த பையனோட அப்பா வந்து லாயர் தானே, இவனும் வளர்ந்து இப்போ ஒரு லாயர் ஆயிட்டான். ஸோ கென்யாவோட ஃபுல் மோட்டிவ் என்னன்னா, சட்டாருவை இந்த மாதிரி பண்ணது கண்டிப்பா அந்த சைக்கோ கொலைகாரன் தான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இப்போ வரைக்குமே அவரால் முடியல. ஸோ அதனால கென்யா ரொம்ப சோகமா இருக்கும் பொழுது அங்க நம்ம சட்டாரோடைய அம்மாவோட ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர் வராரு. கென்யாவை அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சு போக போறது கிடையாது, நீயும் நானும் சேர்ந்து அந்த கில்லரை கண்டுபிடிக்கலான்னு சொல்றாரு. எங்க சட்டாரோடைய அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல சட்டாரு கோமா ஸ்டேஜ்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல அந்த இன்சிடென்ட் ஆச்சுல, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அவரு கண்ணை முழிக்கவே இல்ல. 15 வருஷங்களா கோமாலேயே இருந்த சட்டாரு இப்ப கண்ணை முழிச்சு பாக்குறாரு. இத பாக்குற அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ சட்டாரு கண்ணை முழிச்சிட்டாருன்ற விஷயத்த அம்மா கென்யாவுக்கு மெசேஜ் பண்றாங்க. கென்யா யாருன்னா சட்டாரோடைய ஃப்ரெண்டு. இப்ப அவரு லாயரா இருக்காரு. ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து அந்த சைக்கோ கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. சோ கென்யாவும் சட்டாரு கண்ணை முழிச்சிட்டாருன்ற விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ சட்டாரோடைய அம்மா சட்டாரோ கண்ணை முழிச்சிட்டாருல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க டாக்டரும் செக் பண்றாரு. சட்டாரோ உங்க கையை அப்படியே மெதுவா தூக்குங்க பார்க்கலாம், அப்புறம் தலையை என் பக்கமா பாருங்கன்னு சட்டாரோடைய உடம்பெல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு பாக்குறாங்க. ஆனா சட்டாரோ இது எல்லாத்தையும் பொறுமையா செய்யறாரு. ஏன்னா 15 வருஷமா ஒரு கோமாலேயே இருந்து உடம்பெல்லாம் அசைக்க கூட இல்ல. ஸோ சட்டாரோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி நார்மல் ஆகுற வரைக்கும் அவரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அப்புறம் டாக்டர் சட்டாரோ கிட்ட கடைசியா உனக்கு எது ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சட்டாரோவும், அம்மா என்னோட ஃப்ளூட்டுக்காக நான் உங்ககிட்ட சண்டை
சண்டை போட்டோம்ல அந்த ஃப்ளூட் எங்க அப்படின்னு சட்டாரு கேக்குறாரு. எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. சட்டாருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. இந்த ரிவைவல், இவரால டைம் டிராவல் பண்ண முடியும், சைக்கோ கொலகாரனை தேடி போனது அப்படின்னு எதுவுமே அவருக்கு ஞாபகத்துல இல்ல. அதோட சட்டாருவை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சட்டாருக்கு ஞாபகம் வந்தா தானே தெரியும். இப்ப அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லாததுனால அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் சட்டாரோவை பார்க்க கென்யாவும் ஹிரோமியும் வராங்க. சட்டாரு, நாங்க யாருன்னு தெரியுதா? நான் கென்யா, அப்புறம் நான் ஹிரோமி அப்படின்னு சொல்ல சட்டாருவும், அட பாவீங்களா, நீங்க இவ்வளவு வளர்ந்துட்டீங்களாடா? ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சட்டாரு, நான் ஒரு லாயரு. அப்புறம் ஹிரோமியும், நான் ஒரு டாக்டர்னு சொல்றாரு. சோ கென்யாவும் சட்டாரு கிட்ட உன்னை இந்த மாதிரி பண்ணது யாருன்னு கேட்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அங்க இருந்து அம்மா, கென்யா, ஹிரோமி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு பேச்ச மாத்த ட்ரை பண்றாங்க. ஏன்னா சட்டாரு இப்பதான் கண்ணை முழிச்சிருக்கான். ஏதாவது ஒன்னு சொல்ல போய் திரும்ப அவன் கோமாவுக்கு போயிட்டா என்ன பண்றது, அதனால தடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிற கென்யாவும் ஹிரோமியும் சரி சரி நீ ரெஸ்ட் எடு சட்டாருன்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த அம்மாவும், நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. அதெல்லாம் பரவாயில்லம்மா. சட்டாரு கண்ணை முழிக்கும் பொழுது ஒருவேளை அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சு ஒரு புக்கையே ரெடி பண்ணிருக்கேன். என்னைக்காவது சட்டாரு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான் அப்படின்னா இந்த புக்கை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு கென்யா. சோ அம்மாவும் அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க சட்டாரு கிட்ட கொடுக்காம ஒளிச்சு வைக்கிறாங்க. சட்டாருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்குது. இப்ப அவரு நடக்க பிராக்டிஸ் பண்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அவரு நடக்க ட்ரை பண்ணும் பொழுது அங்க சட்டாருன்னு ஒரு குரல். சட்டாருவும் யாருன்னு பார்த்தா கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு. பார்த்த உடனே சட்டாரு புரிஞ்சுக்கிறாரு அது காயோன்னு. காயோ, இது நீதானா அப்படின்னு கேட்க காயோவும் ஆமா சட்டாருன்னு சொல்ல ரெண்டு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 15 வருஷம் நான் கோமால இருந்துட்டு வரத்துக்குள்ள என்னென்னமோ மாறிடுச்சுல. ஆமா, உன்னோட ஹஸ்பண்ட் யாரு? எல்லாம் நம்ம ஃப்ரெண்டு ஹிரோமி தான் அப்படின்னு காயோவும் சொல்றாங்க. சோ காயோவுக்கும் ஹிரோமின்ற அந்த பையன் டாக்டர், அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி தான் பாப்பா பிறந்திருக்கு. இதை பாக்குற சட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காயோவும், உனக்கு இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு நானும் ஒரு வகையில காரணமோன்னு இவ்வளவு வருஷமா நான் குற்ற உணர்ச்சிலேயே இருக்கேன். காயோ, நீ என்ன சொல்ற? எனக்கு என்ன நடந்தாலும் அது என்னோட விதி, புரியுதா? சோ நான் எடுத்த டிசிஷனுக்கு கிடைச்சதுதான் இது எல்லாமே. இதுக்கு நீயோ இல்ல வேற யாரோ காரணம் கிடையாது. இதை கேட்ட காயோவும் ரொம்ப நிம்மதியாகிறாங்க. அதோட சட்டாரு, சின்ன வயசுல நான் ரொம்ப லோன்லியா என் வாழ்க்கை எப்படி போகுமோ நினைச்சேன். ஆனா ஒன்னால இவ பாத்தியா எனக்கும் ஒரு பாப்பா பிறந்திருக்கு இப்படின்னு காயோ சொல்ல சட்டாருவும் சந்தோஷப்படுறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட ஒரு நோட்டு, பென்னு, பென்சில் எல்லாத்தையும் வாங்கி காயோவா அவரு வரைய ஆரம்பிக்கிறாரு, கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்புறம் சட்டாரு அவரோட அம்மா கிட்ட, அம்மா, கென்யா என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க வந்தான். ஆனா நீங்க என்னென்னமோ பேசி அவனை பேசவே விடல. என்ன விஷயமா அது அப்படின்னு கேட்கும் பொழுது, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சட்டாரு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது. ஆனா நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா இருந்தாலும் என் மனசு கேட்கல. கென்யா இந்த புக்கை கொண்டு வந்தான்னு ஒரு பெரிய புக்கை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சட்டாருவும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சட்டாரு, நான் இந்த புக்கை ரெடி பண்ணதுக்கு முக்கியமான ரீசனே உனக்கு என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ ரொம்ப நார்மலான பையனா தான் இருந்த. ஆனா திடீர்னு நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்ட. ஏதோ உண்மையின் பாதுகாவலன்னு என்னென்னமோ சொன்ன. உன் கூடவும் சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணேன். ஒரு பெரிய சைக்கோ கொலகாரங்கிட்ட இருந்து லோன்லியா இருக்கிற பசங்களை நம்ம காப்பாத்தணும். அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சட்டாரு. அதனாலதான் அந்த சைக்கோ கொலகாரன் ஒன்ன குறி வச்சான். ஒரு ஒர்க்கர் ஒரு ரோட்ல நடந்து போகும் பொழுது ஆத்துல ஒரு கார் இருக்கிறத பார்த்துட்டு உள்ள ஒன்னையும் கண்டுபிடிச்சாரு. உடனே உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. உனக்கு மூச்சும் இல்ல, பேச்சும் இல்ல. அப்பயே நீ கோமாவுக்கு போயிட்ட. உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் ஆகும்னு காயோ, நானு, ஹிரோமி எல்லாருமே உனக்காக ஸ்கூல்ல நாங்க பணத்தை ரெடி பண்ணோம். ஆனா நாங்க என்ன பண்ணாலும் நீ இவ்வளவு வருஷங்களா பாதுகாப்பா இருந்ததுக்கு ரீசனே உன்னுடைய அம்மா தான். கோமால இருந்த உன்னை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. சோ நீ ஒரு நாள் கண்ணை முழிப்பன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி பண்ண அந்த சைக்கோ கொலகாரனை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட லட்சியமே அப்படின்னு அந்த புக்ல கென்யா எழுதியிருக்காரு. ஸோ இதை படிச்ச சட்டாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு அந்த சைக்கோ கொலகாரன் யாரு அப்படின்ற ஞாபகங்கள் வரல. ஸோ தொடர்ந்து சட்டாரு ஹாஸ்பிட்டல்லையே ட்ரைனிங்லாம் பண்றாரு. அப்பா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அது தம்மா துண்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு குமி. நம்ம சட்டாரு விடாம வேற லெவல்ல ட்ரை பண்ணி நடக்க ட்ரை பண்றாரா. அதை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர், உண்மையிலேயே நீங்க வேற லெவல் அப்படின்னு அந்த குமின்ற பொண்ணு சொல்றா. இந்த குமியும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுக்கு ஒரு ஆபரேஷனையும் பண்ண போறாங்களாம். சட்டாருவும் குமியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஒரு பொண்ணை நம்ம சட்டாரு பாக்குறாரு. அது கேட்டு. இந்த டைம் லைன்ல கேட்டுக்கு சட்டாரு யாருன்னு தெரியாது. ஆனா சட்டாருக்கு தெரியும் இப்ப எந்த ஞாபகமும் இல்லையா அவருக்கு. ஆனா கேட்டை பார்த்த உடனே அவருக்கு ஒரிஜினல் டைம் லைனுடைய ஞாபகங்கள்லாம் வருது. ஆல்ரெடி கேட்டு கூட ஒரு பீஸா கடையில பழகின மாதிரிலாம் அவருக்கு ஞாபகம் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவுதான். சட்டாரு திரும்ப
திரும்பவும் கோமாவுக்கே போயிடுறாரு. ஆனா சட்டாரோவுக்கு வேற வேற டைம்லைன்ல சேர்ந்த மெமரிஸ் எல்லாமே அப்படியே வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த டைம்லைன்ல காயோ நிராமி இவங்க எல்லாம் இறந்து போயிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க இறந்து போன மாதிரியும் பக்கத்து ஸ்கூல்ல படிக்கிற ஆயான்ற பொண்ணு இறந்து போன மாதிரியும் அப்புறம் இது எல்லாத்தையும் பண்ணது யூகி தானே, யூகி அரெஸ்ட் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல அவங்க அம்மாவை அந்த சைக்கோ கொலைகாரன் கொன்னது, அப்புறம் கேட்டை மாடில இருந்து தள்ளி விட்டதுன்னு இந்த எல்லா மெமரியும் அவருக்கு வருது. ஆனா வந்து என்ன பிரயோஜனம், அவர் இப்ப கோமால இருக்காரு. ஆனா சடனா சட்டாரு கண்ணை முழிக்கிறாரு. பக்கத்துல இருந்த அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா நான் எவ்வளவு நாளா இப்ப கோமால இருந்தேன், 1.5 வருஷமா நீ இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி 15 வருஷம் திரும்ப கோமாவுக்கு போயிட்டு இப்போ 1.5 வருஷம் இருந்துட்டு அகைன் திரும்பவும் கண்ணை முழிச்சிட்டாரு. ஸோ அம்மாவும் சட்டாரு கிட்ட ப்ளீஸ் சட்டாரு இதுக்கப்புறம் அம்மா விட்டு எங்கேயும் போயிடாத ப்ளீஸ்னு அலறாங்க. ஏன்னா அவங்க பெத்த பையன் 15 வருஷம் கோமால இருந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டு திடீர்னு அவன் கண்ணை முழிக்க அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த சந்தோஷம்லாம் டக்குன்னு அழிஞ்சு போயிட்டா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ எது என்னவோ இப்ப கண்ணை முழிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அம்மாவும் சட்டாருவை திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அகைன் அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி சட்டாரு பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த குமின்ற பொண்ணை பாக்குறாரு. உனக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு சொன்னல, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? சட்டாரு அது நடந்து 1 வருஷம் ஆகுது, நீ இவ்வளோ நாள் கோமால இருந்ததுனால உனக்கு தெரியல போல. ஆபரேஷன்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு, ஆனா இருந்தாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வர சொல்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல தான் நீ மயங்கி விழுந்த தெரியுமா, அதுக்கப்புறம் நீ எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கியா நீ? ஆமா பெரிய ஸ்கூலு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, ரொம்ப லோன்லியா தான் இருக்கேன் தெரியுமா. ஸ்கூல்ல ஏதோ கேம்ப் மாதிரி கூட்டிட்டு போறாங்களாம், அங்க வர போகணும் நானு இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்மியோடைய பேக்ல ஒரு டக்கோடைய பொம்மையை பாக்குறாரு. அதே மாதிரி ஒரு பொம்மை கேட்டோடைய வீட்லயும் இருக்கும். இந்த பொம்மை உன்னோடதா அப்படின்னு கேட்கும் பொழுது கும்மியும் இது என்னோடதெல்லாம் கிடையாது, ஒரு அக்காவோடது. நீ மயக்கம் போட்டு விழுந்தல, அப்ப பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்களே, நீ கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் அந்த அக்காவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. சட்டாருக்கும் கேட்டையும் அவங்க கூட நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் நம்ம சட்டாருவை கென்யா வந்து மீட் பண்றாரு. சட்டாருவும் கென்யா கிட்ட நடக்காத விஷயங்கள்லாம் என் தலைக்குள்ள நடந்த மாதிரியே ஒரு வித்தியாசமான ஃபீலிங் கென்யா. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற காயோ நிராமி இவங்க 2 பேருமே இறந்து போன மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு சைக்கோ கொலைகாரன் தான் அவங்கள கொன்னு இருக்கானே. சோ அப்பதான் கென்யாவும் சொல்றாரு, சட்டாரு நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். சின்ன வயசுல நான் உன்னை நோட் பண்ண, நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்த. அதோட அந்த வயசுல யாருமே இந்த அளவுக்கு தெளிவா பேசவே மாட்டாங்க. இது உண்மையிலேயே சட்டாரு கிடையாது, யாரு நின்னு அவங்ககிட்ட கேட்ட நீ உண்மையின் பாதுகாவலன்னு சொன்ன. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த சைக்கோ கொலைகாரன கொலைகளை தடுக்க தான் நீ வந்திருக்கியோன்னு தோணுது. அதோட அந்த சைக்கோ கொலைகாரன் தான் உன்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். உனக்கு மட்டும் ஞாபகம் இருந்தா அவன் யாருன்னு சொல்லு, பிடிச்சிடலாம். ஆனா சட்டாரு எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லைன்னு சொல்றாரு. சோ இந்த சைக்கோ கில்லர் யாருன்னு தெரியலனா கூட மத்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஞாபகத்துல வந்திருக்கு. அதுக்கு காரணம் கேட் தான். சோ திரும்பவும் கேட்டை மீட் பண்ணா நமக்கு நிறைய ஞாபகங்கள் வரும் அப்படின்னு கேட்டை மீட் பண்ணலான்னு அவரு ட்ரை பண்றாரு. ஆனா இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருல்ல, சோ டாக்டர் கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கும் பொழுது சோ டாக்டரும் சட்டாரு கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு சட்டாரு, நீங்க வந்து என்னதான் ட்ரெயின் பண்ணாலும் நீ நல்லா நடக்கிறது எல்லாமே உன் கையில தான் இருக்கு. எங்களால ஜஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும், அவ்வளவுதான். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் இங்க வந்து சேர்ந்தாரு. அவரு ரன்னிங் காம்படிஷன்ல ஓடுற ஒரு அத்லெட். ஆனா காம்படிஷனுக்கு முன்னாடியே அவரு கால் உடைஞ்சு போய் இங்க வந்து சேர்ந்தாரு. சோ அவரோட எலும்புல ராடு ஃபிக்ஸ் பண்ணி அது சரியாகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் நடக்க ட்ரை பண்ணி அவரு நார்மலா நடக்கிறதுக்கே எப்படியா இருந்தாலும் ஒரு 6 மாசம் ஆகும். ஆனா அவருக்கு இன்னும் 4 மாசத்துல காம்படிஷன் இருக்கான், அதுல அவரு வேகமா ஓடணுமா. டாக்டர்ஸ் நாங்க எல்லாரும் கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டோம். உடனே இந்த அத்லெட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிட்டு ரோட்ல ஓட ஆரம்பிச்சாரு. நாங்களும் தடுக்க ட்ரை பண்ணோம், ஆனா அவரு வேகமா நடந்தாரு. இதை கேட்கிற சட்டாருவும் அப்படின்னா அவரு அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாரா, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எங்களை மாதிரி டாக்டர்ஸ்லாம் ஒரு பேஷண்ட்டை பார்த்து இதை பண்ணக்கூடாது இதை பண்ணணும்னு சொல்லுவோம். உங்களுக்கு உடம்பு சரியாக வருஷங்கள் கூட ஆகலான்னு கூட சொல்லுவோம் நாங்க. ஆனா அது எல்லாமே பொய்ன்னு ஒரு விஷயம் வந்து தடுக்குது. அது என்ன தெரியுமா சட்டாரு? நம்பிக்கை. ஒருத்தன் ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சுட்டானா கண்டிப்பா அதை அடைஞ்சே தருவான். சோ உன்னால வெளியே போக முடியும் அப்படின்னு நீ முழுசா நம்பணும்னா நீ வெளியே போ, நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். சோ சட்டாருவும் டாக்டர் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. டாக்டரும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அப்புறம் சட்டாரு நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டல, அந்த அத்லெட் 4 மாசத்துல பக்காவா ரெடி ஆயிட்டாரு. அந்த காம்படிஷன்லயும் கலந்து கோல்டு மெடலையும் வின் பண்ணாரு. சோ இதை கேட்ட சட்டாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து அவர் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கேட்டை பாக்குறதுக்காக நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னும் அவரால் சரியா நடக்க முடியல. சோ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் அவரு நடப்பாரு. சோ கேட்டோட வீடு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்படியே நடந்து போகும்போது ஒரு சிக்னல்ல நிக்கிறாரு. அந்த சிக்னலை எங்கேயோ பார்த்த மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். சோ பீஸா கடையில ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம சட்டாரு இந்த சிக்னல்ல வந்து நிப்பாரு. அப்ப திடீர்னு ரிவைவல் ஆகி ஒரு டைம் லூப்ல மாட்டிப்பாரு. சோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது, அதை சட்டாரு தடுத்தே ஆகணும். பார்த்தா ஒரு வண்டி தன்னால வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிரைவர் அன்கான்சியஸ் நிலைமையில இருக்காரு. அந்த வண்டி ஒரு சின்ன பையனை ஏத்த போகுது. சோ நம்ம சட்டாரு தான் போயிட்டு அந்த பையனை காப்பாத்துறாரு. அதுல அவருக்கு ஆக்சிடென்டும் ஆகுது. அப்புறம் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது பக்கத்துல கேட் இருப்பாங்க. கேட்டு கூட இவர் ரொம்ப நல்ல
ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாரு. இன்னும் சொல்ல போனா சட்டாருவை நல்லா நம்பினதே கேட்டு தான். ஸோ இப்படின்னு அந்த ரோட பார்த்த உடனே சட்டாருவுக்கு எல்லாமே ஞாபகத்துல வருது. அப்படியே மெதுவா நடந்து போறாரு. ஆப்போசிட்ல கேட்டும் நடந்து வராங்க. ஸோ இவரும் கேட் கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா பேசாம அப்படியே நிக்கிறாரு. ஏன்னா கேட் இப்போ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா. தேவையில்லாம நம்ம போய் பேசி போன டைம் லைன் மாதிரியே இப்பவும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட் கூட பேசாம அவரு வந்துடுறாரு. அப்புறம் அந்த குமின்ற பொண்ணு அவளோட ஸ்கூல்ல அந்த கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஏதோ வான வேடிக்கையெல்லாம் பார்க்க போறாங்க போல. அதுக்கு அந்த குமி நம்ம சட்டாரோவையும் இன்வைட் பண்றாங்க. நம்ம சட்டாரோவும் வரேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கென்யாவும் வந்து சட்டாரோவை பாக்குறாரு. பக்கத்துல இருந்த குமியும் சட்டாரு சீக்கிரம் ரெடியாக நம்ம போகலான்னு சொல்ல சட்டாருவும் போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஸ்கூல் பசங்களாம் ஒரு பெரிய பஸ்ல போறாங்க. அந்த பசங்களோட அம்மாக்கள்லாம் பின்னாடி ஒரு வேன்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வேனை ஓட்டுறது யாருன்னு பார்த்தா நம்ம டீச்சர் தான். ஸோ டீச்சர் ஏன் வந்திருக்காருன்னா அந்த குமின்ற பொண்ணு ரொம்ப லோன்லியா இருக்கால, அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ ஒரு வழியா அந்த கெட் டுகெதர் நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. நிறைய பசங்க அங்க இருக்காங்க. வேனை ஓட்டிக்கிட்டு வந்தது நம்ம டீச்சர் தானே. டீச்சர் என்ன பண்றாருன்னா சட்டாரோடைய அம்மாவோட பேக்ல இருந்து நைஸா அவங்க மொபைல் போனை சுட்டுறாரு. அப்புறம் அந்த குமின்ற பொண்ணுடைய பேக்குள்ள ஏதோ ஒண்ணுத்த போட்டு வந்துடுறாரு. இது எதுவும் தெரியாம சட்டாருவும் சட்டாரோடைய அம்மாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குமியும் அவளோட பேக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிறத நோட் பண்றா. ஆனா அந்த விஷயத்த சட்டாரு கிட்ட சொல்லவே இல்லை. அப்புறம் இங்க வந்த பசங்க எல்லாருக்குமே ஒரு போட்டி வைக்கிறாங்க. இங்க டிஃப்ரெண்டான நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல ஒரு ஸ்டாம்பும் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போறவங்க ஒவ்வொரு ஸ்டாம்பை குத்தி எல்லா ஸ்டாம்பையும் கலெக்ட் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்களாம். ஸோ குமியும் சட்டாரு நீயும் என் கூட வரியான்னு ரெண்டு பேருமே போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பாவை குத்திடுறா. அந்த இடத்துலயே மேப் இருக்கும் அடுத்தது எங்க போகணும்னு. சோ அந்த மேப்பை யூஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறாங்க. போற வழியில ஒரு தொங்குற பாலம் இருக்கு. இவங்க நடக்க அது ஆடுது. சட்டாரு பயப்படுறாரு. சோ அதை தாண்டி போகும்பொழுது ஹாப்பி மியூசிஷியன் ஒரு இடம் இருக்கு. சோ அங்கேயும் போயிட்டு குமி ஸ்டாம்பை போட்டுக்கிட்டு சட்டாரு நீ சொன்னது உண்மைதான். இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபயர் ஒர்க்ஸை பார்த்தா சூப்பரா இருக்கும்ல. எனது நான் சொன்னா உடனே குமியும் இல்ல அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறா. சட்டாரு அதை கண்டுக்காம விட்டுறாரு. சோ தொடர்ந்து குமியும் சட்டாரும் போறாங்க. பாவம் சட்டாருவால ஒழுங்கா நடக்க முடியல. அதனால இந்த ரேஸ்ல ரொம்ப லேட்டா தான் வராங்க. குமி 12th பிளேஸுக்கு வராங்க. பிரைஸே கிடையாது. ஸோ குமியும் சட்டாருவும் அம்மா கிட்ட வராங்க. அம்மா சட்டாரு கிட்ட உன் வாட்சை கொஞ்சம் கொடுக்குறியா, ஏன்னா என்ன டைம்னு கூட எனக்கு தெரியல, என் செல்போன் காணும். ஓ அப்படியான்னு சட்டாருவும் அவரோட வாட்சை கொடுத்துடுறாரு. ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சட்டாரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த குமின்ற பொண்ணு அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னு பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஸோ இப்ப சட்டாரு தனியா உட்காந்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு கென்யாவுக்கு கால் பண்றாரு. பார்த்தா கென்யாவும் அங்கதான் வந்திருக்காரு. தூரத்துல இருந்து அந்த குமின்ற பொண்ணையே கென்யா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன கென்யா நம்ம பிளான் படி எல்லாமே கரெக்டா தானே போகுதுன்னு இவங்க ஏதோ ஒரு பிளானை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த குமின்ற பொண்ணு வந்து சட்டாருவை இங்க வர சொல்லி இன்வைட் பண்ணிருப்பால. அதுக்கப்புறமா சட்டாரு கென்யாவை மீட் பண்ணுவாரு. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி பண்ண அந்த சைக்கோ கொலகாரன் யாருன்னா நம்ம டீச்சர் தான். சோ கென்யாவும் நினைச்சேன், எனக்கும் அவர் மேல செம்ம டவுட் இருந்தது. ஏன்னா நீ சின்ன வயசுல மூழ்கி கிடந்த அந்த காரோட மாடலும் நம்ம டீச்சரோட காரோட மாடலும் சேம் தான். அதோட நம்ம டீச்சர் இப்போ பேரெல்லாம் மாத்திட்டு ஆல் அட்ரஸே வேற ஆயிட்டாரு. சோ இப்ப அந்த சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா எப்படி மாட்ட வைக்கிறது? அவதான் சட்டாரும் யோசிக்கிறாரு. இந்த குமின்ற பொண்ணு ரொம்ப லோன்லியா இருக்கா. அதோட அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுத்த அந்த ஃபயர் ஒர்க்ஸ் கேம்பிங் எல்லாம் நடக்க போற அந்த இன்விடேஷன்ல இந்த ஷோவை ஸ்பான்சர் பண்றதே நம்ம டீச்சர் தான். சோ டீச்சர் பிளான் பண்ணி அந்த பொண்ணை போட்டு தள்ள போறாரு. நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு டீச்சரை தடுக்கணும். சோ இப்படி பிளான் போட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. டீச்சரும் அங்கதான் இருக்காரு. இப்ப டீச்சர் கிட்ட தானே சட்டாரோடைய அம்மாவோட மொபைல் போன் இருக்கு. அந்த போனை யூஸ் பண்ணி டீச்சரு குமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா அந்த மெசேஜை நம்ம சட்டாரு பாக்குறாரு. ஏன்னா சட்டாருவும் குமியும் பஸ்ல வரும்பொழுது இங்க பாரு நீ நானும் போனை மாத்திக்கலாமா, உனக்கு தேவையான நம்பர் என்னோட மொபைல்லயும் இருக்கு. சோ நீ என் மொபைலை வச்சுக்கோ, உன்னோட தான் நான் வச்சுக்கிறேன்னு பஸ்லயே போன் அவரு மாத்திட்டாரு. சோ டீச்சர் அனுப்புற மெசேஜ்லாம் இப்ப சட்டாரோவுக்கு தான் வருது. சோ டீச்சர் சட்டாரோடைய அம்மா மாதிரியே ஏ குமி சட்டாரோவை பார்க்க போகலாம் வா இந்த இடத்துக்கு அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. சோ இது சட்டாரோவும் பார்த்துட்டு உடனே கென்யாவுக்கு கால் பண்ணி எங்க அம்மாவோட போன்ல இருந்து குமிய ஒரு இடத்துக்கு வர சொல்றான். சோ நம்ம டீச்சரை தடுக்க இதுதான் சரியான டைம்னு இவங்களும் வேலையில இறங்குறாங்க. எங்க அந்த டீச்சரும் குமி இருக்கிற அந்த இடத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் மெசேஜ் அனுப்பியிருந்தா நேரத்துக்கு குமி வெளியே வந்திருக்கணும். ஆனா அந்த பொண்ணு வரவே இல்லை. சோ டீச்சரும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா போனு குமி கிட்ட கிடையாது, அது சட்டாரு கிட்ட இருக்கு. சோ சட்டாரு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னா சட்டாருக்கு எல்லாமே ஞாபகத்துல வந்துருச்சு. சோ இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சட்டாரு சின்ன வயசுல என்னால உன்னை கொல்ல முடியல, ஆனா இப்ப கொல்ல போறான் அப்படின்னு சட்டாருவா காலி பண்ண இவரு ரெடி ஆகுறாரு. சோ அந்த குமின்ற பொண்ணை கென்யா தான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு சட்டாரு, குமி மத்த பசங்க கூட தான் ஒன்னா இருக்கா. சோ தனியா போக வாய்ப்பே இல்ல. அந்த டீச்சர் வர சொன்ன
சொன்னார்ல அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு கென்யா அங்க இருந்து போயிடுறாரு. கென்யா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த குமின்ற பொண்ணும் ஏதோ ஒரு இடத்துக்கு தனியா போக ஆரம்பிக்கிறா. எங்க சட்டாருவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்க அம்மாவும் வராங்க. என்னப்பா ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகலையா? உங்களை விட்டு எப்படிமா போறது? என்னது என்ன விட்டா? டேய் நீயும் குமியும் தான்டா பார்க்க போறீங்க குமி சொன்னாலே. சோ அம்மா கிட்ட குமி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாள். அது என்னன்னா, என்னோட பேக்ல இருந்து ஒரு லெட்டரை நான் கண்டுபிடிச்சேன். இது சட்டாரோ எழுதுனதுதான். ஹாப்பி மியூசிஷியன் ஒரு இடத்துல இருந்து ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சட்டாரோ எழுதிருக்கான். அதோட ஏதோ சீக்ரெட்லாம் இருக்காமா. ஆனா இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. கேட்டா சர்ப்ரைஸா அப்படின்னு குமி சொன்னதா அம்மா சொல்றாங்க. சட்டாரோக்கு எதுவும் புரியல. அதோட இந்த ஹாப்பி மியூசிஷியன் இடத்துக்கு போகும்பொழுது சட்டாரோ கிட்ட குமி சொல்லிருப்பா, இந்த இடம் உண்மையிலேயே வேற லெவல் பர்ஃபெக்டா சூஸ் பண்ணிருக்கேன்னு. சோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற சட்டாரோவும் நம்ம நினைச்சதை விடவே டீச்சர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. குமியோடைய பேக்குள்ள அவர் தான் நான் எழுதின மாதிரி லெட்டரா போட்டிருக்கணும். இதை நம்பி குமியும் டீச்சர் கிட்ட போயிடுவாளுன்னு இவரு வேக வேகமா குமி இருக்கிற அந்த ஹாப்பி மியூசிஷியன் இடத்துக்கு போறாரு. ஆனா இவரு போறதுக்கு முன்னாடியே குமியை யாரோ பிடிக்கிறாங்க. குமியும் பயத்துல கத்துறா. சட்டாரும் வேக வேகமா போய் பார்க்கும்பொழுது அங்க குமி இருக்காங்க. பார்த்தா குமி கூட நம்ம ரிப்போர்ட்டர் தான் இருக்காரு. சோ குமியை பிடிச்சது ரிப்போர்ட்டர் தான். எனக்கு தெரியும் சட்டாரோ, நீயும் கென்யாவும் மட்டும் தனியா அதை பண்ண முடியாது, அதான் ஹெல்ப்புக்கு நான் வந்தேன். சோ குமிக்கு எதுவும் ஆகலன்னு சட்டாரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ ஒரு மெசேஜ் வருது. சட்டாரோடைய அம்மாவோட போனை வச்சிருக்காருல டீச்சர், அவர்கிட்ட இருந்து தான் நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல வெயிட் பண்றேன் அப்படின்னு. சோ இப்பதான் சட்டாருக்கும் ஒரு டவுட் வருது. நம்ம கிட்ட தான் குமியோடைய போன் இருக்குன்னு டீச்சர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்படி இருந்தும் அவர் மெசேஜ் பண்றாருன்னா இது அவர் குமிக்காக அனுப்பல, நமக்காக அனுப்பியிருக்காரு. சோ நான் போயிட்டு டீச்சரை நேருக்கு நேர் பாக்குறேன். டீச்சரை பிடிக்க ஒரே வழி அவர் பண்ண தப்பெல்லாம் அவரே ஒத்துக்கணும் அப்படின்னு நம்ம சட்டாரு மட்டும் தனியா டீச்சரை போயிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்றாரு. அந்த தொங்குற பாலம் ஒண்ணு இருக்கும்ல அந்த இடத்துல. என்ன டீச்சர் எனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல? பாவம் அந்த கும்மியை கொல்லலான்னு ட்ரை பண்ணீங்க, ஆனா திரும்பவும் உங்க பிளானை நான் கெடுத்துட்டேன்ல. நீ சொல்றது உண்மைதான் சட்டாரு, நான் அவளை கொல்லாம் தான் நினைச்சனே, ஆனா அதை விட முக்கியமா உன்னை கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சோ இந்த பிளானையே மொத்தமா உனக்கானதா மாத்திட்டேன். உன்னை இங்க வர வச்சு இந்த இடத்துலயே போட்டு தள்ளலான்னு. பாவம் காலு கூட உனக்கு ஒழுங்கா வேலை செய்யல போலயே, நொண்டி நொண்டி வர. அப்புறம் சட்டாரு, நீ சின்ன பையனா இருக்கும் பொழுதே உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. நான் யாரெல்லாம் கொல்லலாம்னு நினைக்கிறனோ அந்த இடத்துக்கு நீ வந்துருவ. லோன்லியா இருக்கிற பசங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்கள நார்மல் ஆக்கிடுவ. கரெக்டா நான் யாரை டார்கெட் வைக்கிறனோ அந்த இடத்துக்கு நீ வந்துடுற. ஒரு 5வது படிக்கிற பையன் எப்படி இதை யோசிச்சான்னு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. சோ அதனால ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததுன்னு உண்மையை என்கிட்ட சொல்லு. டீச்சர் நான் 5வது படிக்கிற பையன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஸ்கூலை முடிச்சு காலேஜ் முடிச்சு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னா அதை தடுக்கிறதுக்காக நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த கெட்டதை தடுத்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே நார்மல் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு சைக்கோ கொலகாரனை தடுக்கணுன்றதுக்காக 18 வருஷம் நான் பாஸ்ட்டுக்கு போனேன். எனக்கு அந்த கொலகாரன் யாருன்னுலாம் தெரியாது, ஆனா அவன் கொல்ல போற ஆளுங்களை மட்டும் தெரியும். ஸோ அதனால அந்த கொலகாரனுக்கு முன்னாடியே அந்த பசங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். தடவை எல்லாமே சொதப்பிக்குச்சு. ஆனா இன்னொரு தடவை டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன். ஆனா நீங்க தான் கொலகாரன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை டீச்சர். ஸோ இப்படின்னு சட்டாரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெடிலாம் வெடிக்குது கலர் கலரா. ஸோ இப்போ புரியுதா உங்களோட அடுத்த மூவெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு தடுத்தேன் அப்படின்னு? என்ன இந்த டைம் டிராவல் இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்ன? சாதாரணமா இந்த விஷயங்களெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ணதுக்கும் இப்ப நீ சொல்றதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு புரிய வருது. ஸோ சட்டாரு நான் உன்னை நம்புறேன். அதோட நான் இது வரைக்கும் ஒருத்தங்களை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இது வரைக்கும் தப்பிச்சவங்க யாருமே கிடையாது. தடவையா தப்பிச்ச ஆளு நீ தான். நீ கோமால இருக்கும் பொழுதே உன்னை போட்டு தள்ளி இருக்கணும். ஆனா எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்லப்பா. ஸோ நீ எப்ப கண்ணு முழிப்ப, உனக்கு எப்ப எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்னு வெயிட் பண்ணி இருந்து அப்புறம் கொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சே. ஸோ நான் சந்தோஷமா உன்னை கொல்ல வேண்டியதானே அந்த பாலத்தை வெடிக்க வைக்கிறாரு. ஸோ சட்டாருவும் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அவரால் எழுந்துக்க கூட முடியல. அப்பதான் சட்டாருவும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டீச்சர், நம்ம நினைச்சது நடக்கணும்னா அதுக்கு நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கணும். அது என்னன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி வந்து டீச்சரை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பாலத்துல இருந்து கீழே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ டீச்சரும் சட்டாருவா காலி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது டக்கு டக்குன்னு லைட் எரியுது. என்னடான்னு பார்த்தா அந்த இடம் சுத்தி ஃபுல்லா போலீஸா இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம சட்டாருவும் டீச்சரும் பேசினதை சுத்தி இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா டீச்சரை மாட்ட வைக்க ஒரே வழி எல்லாத்தையும் அவரு வாயாலேயே ஒத்துக்கணும். அந்த வேலையை தான் சட்டாரு பண்ணிருக்காரு. நம்ம கென்யாவும் ரிப்போர்ட்டரும் போலீஸை நைஸா அந்த இடத்துக்கு வர சொல்லி இப்போ டீச்சரை பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கும் தெரிய வருது. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். கென்யாவையும் சட்டாருவையும் பார்த்து நீங்க 2 பேருமே ரொம்ப நல்ல வேலையை பார்த்துருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் டீச்சரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அவருக்கு மரண தண்டனையும் கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சட்டாருவுக்கு இந்த டைம் டிராவல் ப்ராசஸே நடக்கவே இல்லை. அவரோட லைஃபும் இப்போ நார்மலா இருக்கு. நம்ம சட்டாரு
சட்டாருவும் ஒரு பெரிய காமிக் கிரியேட்டர் ஆயிட்டாரு. யார் யாரெல்லாம் சட்டாருவை உன் கனவு எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே இப்ப சட்டாரோவை பார்த்து வாயை பொழக்கிற அளவுக்கு வேற லெவல் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த கென்யா இவ்வளோ பெரிய சைக்கோ கில்லரை பிடிச்சு கொடுத்ததுனால கென்யா இப்போ நம்பர் 1 லாயரா இருக்காரு. அப்புறம் காயோ ஹிராமி ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரிஜினல் டைம் லைன்ல ஜெயில இருந்தார்ல யூகி, அவரும் இப்ப அவரோட லைஃபை சந்தோஷமா வாழ்றாரு. ஸோ இப்படி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா நம்ம சட்டாரு மட்டும் ரொம்ப சோகமா ஒரு பாலத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சட்டாரோவுக்கு கேட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணுகிட்ட இவர் பேச கூட ட்ரை பண்ணல. ஸோ அதை நினைச்சு அவர் சோகமா இருக்கும் பொழுது டக்குன்னு பனி பெய்யுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பனி ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால சட்டாருவும் அப்படியே பாலத்துக்கு அடியிலே இருக்கும் பொழுது அங்க ஒரு பொண்ணு வரா. அது நம்ம கேட்டு தான். ஸோ பனி ரொம்ப அதிகமா பெய்ய போகுது போலயே, அது பெஞ்சு நிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் இங்கேயே இருக்குன்னு பாலத்துக்கு அடியிலே அவங்களும் வெயிட் பண்றாங்க. ஸோ சட்டாருவும் கேட் கிட்ட பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டாம பனி எல்லாம் நல்லா பேஞ்சு ரோடு ஃபுல்லா ஒரே பனியா இருக்கு. 2 பேர் நடந்து போன மாதிரி கால் தடத்தை காமிச்சு அப்படியே இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க சீரீஸையே. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த 2 காலடி தடங்கள்ல ஒன்னு நம்ம சட்டாரோடது, இன்னொன்னு கேட்டோடது. ஸோ அந்த 2 காலடி தடங்களும் ஒன்னா போகுது அப்படின்னா அந்த பாலத்துக்கு அடியில 2 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அவங்க நல்லா பேசிட்டு பனிலாம் பேஞ்சு முடிஞ்சு நடந்து போகும்பொழுது அவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸா போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா லவ்வா மாறும். சட்டாருவும் அவரோட லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. இந்த இடத்துலயே எரேஸ்டுன்ற இந்த சீரீஸும் முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.